பொதுவாக ரெசார்ட் அரசியலை வந்து வித்தியாசமாக பண்ணுறதை நான் கட்சியில் அரசியல் ரீதியாக பார்த்துருக்கேன். அதாவது வேட்பாளர்கள் எடுத்து போய் வைக்கிறது, இது புதுசாக இருக்குது, சிலபஸ்லேயே இல்லாமல் இது புது வெரைட்டியாக இருக்குது. அவங்க பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. நான் வந்து ஒரு செலிபிரிட்டி, நான் வந்தால் கூட்டம் சேரும், எனக்கு சிக்கல் இருக்குது, ஈசிஆர் பக்கமாக வந்துடுங்க, என் வீட்டு பக்கமாக. நாளைக்கு விஜய் வந்து அதிகாரத்தினுடைய உச்சத்தில் வந்தால் இதெல்லாம் ரசிப்பார். அவரோட வீட்டுக்கு வாசலில் வந்து அந்த கொண்டை வச்ச லைட்டு போட்டு நிற்கணும், 10 அடி எல்லாம் தள்ளி நிற்கணும், கிட்ட யாரும் வரக்கூடாது. நீங்கள் மகாபலிபுரத்தில் கூப்பிட்டு பார்க்கறதுக்கு எதுக்குங்க 27 நாள் காய்ச்சல்? இப்போ அவருக்கு வந்து இந்த எல்லாரும் சமம், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்ற அந்த எண்ணோட்டத்திலையும் அதெல்லாம் வந்து அந்த புரிதலே இல்லை. அப்ப பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிறதுலாம் வெறும் டேக்லைன். பிறருக்கும் எல்லா உயிருக்கும்ன்றத எழுதி தான் வைக்கணும். இந்த தமிழகத்துக்கு ராகுல் காந்தியால பிரச்சனை இல்லாம வந்துட்டு போக முடியுது, ரைட்டா? போன் பண்ணி பேசினாரு, துக்கம் விசாரிங்க. அப்ப அதே ராகுல் காந்தி கிட்ட அவர்கிட்ட, சார் எப்படி சார் சாமானியனா இருக்கிறது, மக்கள் கிட்ட எப்படி பழகிறது, அந்த எண்ணம் எதுவுமே இல்லையா? பவுன்சர்ஸ் வச்சுக்கிறீங்க, செக்யூரிட்டி வச்சுக்கிறீங்க, சினிமா பியாரோ 4 பேரை வச்சுக்கிட்டு அப்படியே பில்டப் கொடுத்து அப்படியே எடுத்துன்னு போயிடுறது. தேர்தல் வரல, இதுதான் அவங்க திட்டம். கிட்டத்தட்ட இவர் இந்த கொரியா மைண்ட் செட்ல தான் இருக்கிறாரு, சைனா மைண்ட் செட்ல இருக்கிறாரு. எனக்கு கிரீன் காரிடர் கொடுங்க, டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து கரண்ட் எல்லாம் தூக்குங்க, ரோட்ல இருக்கிற ஸ்பீட் பிரேக்கர் எல்லாம் தூக்குங்க. யாருங்க நீங்க? இந்த நேரம் அவர் கூட இருக்கிற புசி ஆனந்தை தவிர 10 மாவட்ட செயலர்களை அவர் வந்து செயல் தலைவர்களா இல்லை ஒரு செயல் தளபதியா மாத்திருக்கு. நீங்க நினைக்கிறீங்க நீங்க ஒண்டியா கம்பு சுத்தி எல்லா கட்சியும் காலி பண்ணிட்டு நின்னுலாம் அப்படின்ற வீடியோ கேம்ல தான் அதெல்லாம் சாத்தியம். வேட்பாளர்னு வரும்போது எத்தனை பேர் வேற கட்சிக்கு போறாங்க, எத்தனை பேரோட மனு நிராகரிக்க போகுதுன்னு மட்டும் பாருங்க. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. வணக்கம் சார். நேயர்களுக்கு வணக்கம். விஜய் அவர்கள் கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்களை 1 மாதம் கழித்து கரெக்டா இன்னைக்கு வந்து மாமல்லபுரத்துல அவங்கள சந்திச்சிருக்காரு. கரூர்லயே சந்திச்சிருக்க வேண்டியது, ஆனா அங்க இடம் கிடைக்காத காரணங்களால இங்க அவங்கள வரவழைத்து சந்திக்கிறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் எழுந்திருக்கு. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் நம்ம? இது வந்து ஏதோ ஒரு நியாயமான விமர்சனம், ஒரு குற்றச்சாட்டுன்னு அப்படி வெறுமனே பார்க்கக்கூடாது. ஓகே, இது வந்து அரசியல் ரீதியாக வந்து இப்படி ஒரு சம்பவம் யாரும் எதிர்பார்க்கல. எல்லாம் என்ன கேட்டாங்க, பொது விவாதத்தில் இருந்ததுன்னா, விஜய் எப்பொழுது கரூர் சென்று அங்கே இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவங்கள ஒரு வருத்தத்தை வந்து சரி செய்ய போகிறாரு அப்படின்றது தான் ஒரு பேசு பொருளாக இருந்தது. இது சிலபஸ்லேயே இல்லை. யாரும் இவர் சென்னைக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி பார்ப்பாருன்னு தெரியல. ஓகே, அது விளையும் பயிர் மொழியில் தெரியும்வாங்க. அப்போது இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, விஜய் அவர்களுக்கு கடந்த காலத்தில் துப்புரவு தொழிலாளர்கள் போராட்டம் பார்த்தோம். அந்த போராட்டத்தினுடைய தீவிரத்தன்மை புரியலனாலும் பரவாயில்ல, அவர் அதில் இருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டாருன்றது தான் செய்தி. என்னன்னா, யாராக இருந்தாலும் அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு பார்க்கறது, அவங்க பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. நான் வந்து ஒரு செலிபிரிட்டி, நான் வந்தால் கூட்டம் சேரும், எனக்கு சிக்கல் இருக்குது, எனக்கு ஒரு சில பாதுகாப்பு அம்சங்கள்லாம் தேவை, அதனை கருதி பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை தேவைகளாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எல்லாருமே வந்து ஈசிஆர் பக்கமாக வந்துடுங்க, என் வீட்டு பக்கமாக பனையூருக்கோ இல்லை இது மாதிரி ரெசார்ட் அரசியல் அப்படின்னு. பொதுவாக ரெசார்ட் அரசியலை வந்து வித்தியாசமாக பண்ணுறதை நான் கட்சியில் அரசியல் ரீதியாக பார்த்துருக்கேன். அதாவது வேட்பாளர்கள் எடுத்துகிட்டு போய் வைக்கிறது, தேர்தல் நேரத்தில் வந்து கட்சியினரை வந்து பாதுகாப்பாக வைக்கிறது, இது புதுசாக இருக்குது, சிலபஸ்லேயே இல்லாமல் இது புது வெரைட்டியாக இருக்குது. அதனால் சுலபமான, இது ஃபாஸ்ட் ஃபுட் காலம், சுலபமான அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இதை பார்க்கும்போது இந்த சிஸ்டம் நல்லா தானே இருக்குது ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு தவறான புரிதலுக்கு போவாங்க. அது உண்மையிலே வந்து தமிழ் சமுதாயம் இந்த மாதிரி போகுது, இந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட நிறைய பேர் போயிருக்காங்க. அவங்க போனவங்கள அதை வந்து குறை சொல்கிறதுன்றதை தாண்டி விஜய் அவர்கள் தான் இங்கே ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும், முன் உதாரணமாக இருக்கணும். அவர் வந்து இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு தவறான முன் உதாரணங்கள், முன் எடுத்துக்காட்டெல்லாம் வைக்கிறதுன்றது வந்து அது வந்து தமிழக அரசியலுக்கு இது புதுசு ஒன்றே இல்லை. இது வந்து ஒரு ஒவ்வாமை. இது மாதிரி ஒரு விஷயங்கள் இல்லாமல் தவிர்ப்பது அவருக்கும் நல்லது, அவரை பின்தொடர போகிற கட்சியினருக்கும் நல்லது. அதாவது இவர் மேலே விமர்சனம் என்பதே இல்லாமல் இருந்துருது. விஜய் அவர்கள் வந்து வரும்போது கை சுத்தமானவர், அவர் பொது வாழ்க்கைக்கு இப்போ தான் வராரு, அவர் வந்து படத்தில் நடிக்கிறதுலேருந்து அந்த பணத்தை எடுத்து போட்டு தான் கட்சி பண்ணுறாரு, எல்லாரையும் கேள்வி கேட்க போகிறாரு, மக்கள் பிரச்சனை பேச போகிறாருன்னு இருந்தது போய் இன்னைக்கு இவரே வந்து ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கார். அதுவும் இது வந்து பொது வாழ்க்கையில் லஞ்சமோ ஊழலோ அந்த மாதிரி ஒரு விமர்சனம் அல்ல. இவருக்கு உண்மையிலே அரசியல் தெரியுதா, இல்லை அரசியல் பக்குவப்பட்டிருக்காரா,
இவர் கூட இருக்கிறவர்கள்லாம் எந்த மாதிரி நபர்கள், அப்போ என்னைக்கு தாவேக்கா வந்து ஒரு கட்சியாக மாறப்போகுது அப்படின்றது. உதாரணத்துக்கு நான் வேற ஒரு காணொலி பார்த்தேன் செய்தி ஊடகங்களில், கட்சியினுடைய பொருளாளர் வந்து வெளியில் இருந்துக்கிட்டு ஹார்ன் அடிக்கிறார் காரில். அந்த பவுன்சர் செக்யூரிட்டி அந்த ரெசார்ட்டில் இருக்கவங்க கொஞ்சம் கூட அதை பற்றி கவலைப்படாமல் அவங்க பாட்டுன்னு நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போது என்ன உள்ள நடக்குது, இதை வந்து காட்சி ஊடகத்திலேருந்து எல்லாரும் கவனிக்கிறாங்க. வந்தது தாவேக்கா கட்சியினுடைய பொருளாளர் அப்படின்றது அவருக்கு தெரியுமா தெரியாதா? சரி, அவங்களுக்கு தெரியல. தெரிஞ்சிருந்தா அப்படி ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்கல்ல, இல்லை ரெஸ்பாண்ட் பண்ணாமல் நின்றுக்க மாட்டாங்கல்ல. அவங்களுக்கு செக்யூரிட்டிக்கு தெரிய வேண்டியதே கிடையாது. ஓகே, அந்த செக்யூரிட்டி கிட்ட அங்கே இந்த வண்டி வரணும்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வந்து அண்ணா அறிவாலயம் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு பொருளாளர் வண்டியோ இல்லை ஒரு பொதுச் செயலாளர் வண்டியோ இல்லை குறைந்தபட்சம் மாவட்ட செயலாளர் வண்டினா அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸ்க்கு வந்து அதை சொல்லி வச்சுருப்பாங்க. இல்லைன்னா அங்கே கட்சிக்காரர் யாருன்னா ஒரு 2 பேர் எப்பயுமே நிற்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வர்றது யார் வண்டி, அண்ணன் வண்டி வழி விட சொல்லி பேரிகேட் சொல்ல, இந்த மாதிரி வண்டிங்கள்லாம் வந்து 3 செகண்ட் 4 செகண்ட் நிற்காது. போயஸ் கார்டன்லையுமே சரி, இந்த முக்கியமான அமைப்பில் இருக்கிற வண்டிங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கேட்டுக்கிட்ட போய் நிற்கிறதுலையோ அவங்க உள்ள ஆக்சஸ் போகிறாங்க பாருங்க, அதில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. அதாவது உள்ளே செல்றவங்க வந்து அம்மையார் ஜெயலலிதா அவங்க பார்க்கல. உதாரணத்துக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர் இப்போ இந்த கிரீன்வேஸ் ரோடெலாம் நீங்கள் போய் பார்த்தீங்க, இல்லை வந்து துணை முதல்வரோட வீடு அந்த குறிஞ்சி ஆகட்டும், இல்லை தென்பண்ணை கடந்த காலத்தில் ஓபிஎஸ் அவர்கள் செஞ்சுருந்தா ஆக்சஸ் இருக்குல்ல, ஆக்சஸ் டு த லீடர், அது என்றைக்குமே பிரச்சனையாக இருந்ததே கிடையாது. அந்த அட்லீஸ்ட் முதற்கட்ட தலைவர்களுக்கோ இல்லை 2ஆம் கட்ட தலைவர்கள் மாவட்ட செயலாளர் வரலாம் இருக்கிறவங்களுக்கு தங்களுடைய தலைவரை பார்க்கறதுலையோ இல்லை தலைவர்கிட்ட போகிறதுலையோ குறுக்க யாருமே நிற்க முடியாது. அப்படிதான் கட்சி நடத்த முடியும். நீங்க அவங்களையே பார்க்கலன்னா நாளைக்கு அவங்க தான் சட்டமன்ற உறுப்பினர்கள். ஒருவேளை தேர்தலில் நின்று ஜெயிச்சா உங்க பொருளாளர் வந்து நீங்க ஒரு வேட்பாளராக நிறுத்தாம போதுன்னா அது என்ன மாதிரி இயக்கம்னு எனக்கு தெரியல. ஒரு வேட்பாளராக நிறுத்துறாங்க, ஒருவேளை அவர் ஜெயிச்சு சட்டமன்ற உறுப்பினர் ஆகுறாருன்னா அவரையே நீங்க இந்த மாதிரி செக்யூரிட்டியை போட்டு நிறுத்தி பாச காட்டு ஐடியா காட்டு நீங்க நடத்த போறீங்கன்னா இதுதான் வந்து ரொம்ப எதிர்க்கப்பட வேண்டிய விஷயம். அப்போ ஒரு சைடு வந்து எல்லாரையும் நான் இருக்கிற இடத்துக்கு கூப்பிட்டு பார்க்குற அந்த ஒரு புத்தி நிலைமை. ரெண்டாவது, இவர் தான் சமீபத்தில் பேசினாரு மன்னர் ஆட்சி, ஸ்டாலின் அங்கிள் சொல்லிட்டு பேசிட்டு இது என்ன வந்து ராஜா காலத்து அரசியலா இது அப்படின்ற மாதிரி பேசினார். அந்த கேள்வியெல்லாம் நியாயமான கேள்வி கேட்குறாரு. அரசியல் ரீதியாக முன்னாடி இருக்கவங்க கேட்டாங்க, ஒரே குடும்பம் வந்து அரசியல் பண்ணுது, வேற யாரும் இல்லையான்ற, அதெல்லாம் எனக்கு புரிஞ்ச முடியுது. நீங்கள் இந்த விவிஐபி கலாச்சாரத்தை நீங்கள் பண்ணுறீங்களா, இது நியாயமா? ஓகே, ஆனா இதெல்லாம் இப்போ எனக்கு இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு இப்போ விஜய் அவர்கள் இப்படி நடந்துக்கிறத பார்க்கும்போது நாளைக்கு விஜய் வந்து அதிகாரத்தினுடைய உச்சத்தில் வந்தா இதெல்லாம் ரசிப்பார். அவரோட வீட்டுக்கு வாசல்ல வந்து அந்த கொண்டை வச்ச லைட்டு போட்டு நிக்கணும், 10 அடி எல்லாம் தள்ளி நிக்கணும், கிட்ட யாரும் வரக்கூடாது. வசதியோ வாய்ப்போ இருக்கு அவருக்கு, அதை வைத்து இன்னைக்கு இதெல்லாம் பண்றாரு. இந்த பவுன்சர் எல்லாம் போட்டு தன்னுடைய சொந்த ட்ரெஷரரையே கிட்ட சேர்க்க மாட்டேன்றார். கட்சிக்காரர்களை எப்படி நடத்துறாருன்றதை பார்க்குறோம். நாளைக்கு ஆட்சியோ இல்லை அதிகாரமோ இல்லை கூட்டணியில் பங்கோ அந்த மாதிரி வந்ததுன்னா இவர் பண்ற அட்டகாசமே வேற லெவல்ல இருக்கும். இப்போ அவருக்கு வந்து இந்த எல்லாரும் சமம், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்ற அந்த எண்ணோட்டத்திலயோ அதெல்லாம் வந்து அந்த புரிதலே இல்லை. அப்ப பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கறதெல்லாம் வெறும் டேக்லைன். பிறருக்கும் எல்லா உயிருக்கும்ன்றத எழுதி தான் வைக்கணும். ஏட்டு சுரக்கா சமையலுக்கு ஆகாதுன்னு வாங்கல்ல, அது மாதிரி இது சொல்றது பூரா. இவரால வந்து பஸ்ல போறவங்களோட பிரச்சனை, ட்ரெயின்ல போறவங்க பிரச்சனை, ரேஷன் கடையில அரிசிக்கு வாங்குறவங்களோட பிரச்சனை, இதெல்லாம் இவருக்கு புரியாது, இவருக்கு சொன்னாலும் தெரியாது. இப்ப ராகுல் காந்தி வந்து அட்லீஸ்ட் அதை போய் அனுபவிக்கணும், அதை பார்க்கணும்னு சொல்லிட்டு போறாரு. பாரத் ஜோடோ யாத்திரை பண்ணப்போ டீ கடைக்காரங்க கிட்ட போய் நின்று இது என்ன பால், இது சர்க்கரை, இது கலப்பு, ஆமா பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பேசுறாரு. அதாவது அது ஒரு சில பேர் அதை கிண்டல் பண்ணாங்க, நையாண்டி பண்ணாங்க. ஆனா அங்க ராகுல் காந்தி மனிதாபிமானத்துக்கு சொந்தக்காரருன்றதை அங்க காட்டுறாரு. ஒவ்வொரு இடத்துலயும் வயதானவங்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், பல்வேறு தரப்பினர்கிட்ட பேசுறாரு. ஒரு லாரிக்காரர் கூட ஏறி லாரியில போறாரு, உட்காந்து சரிக்கு சமமா பேசுறாரு. செல்லு என்ன பிரச்சனை, லாரி ஓட்டுறது என்ன பிரச்சனை சொல்லு, எவ்வளவு ஜிஎஸ்டி போடுற, எவ்வளவு கட்டுறாங்க, சுங்கவரி எவ்வளவு வாங்குறாங்க, கப்பர் சிங் டாக்ஸ், இது ஜிஎஸ்டி, இப்படிலாம் பேசுற ராகுல் காந்தி எங்க ஒப்பிடுக்கு நான் சொல்றேன். அவருக்கும் கூட்டம் வருது. விஜய் சாரை விட ராகுல் காந்திக்கு கூட்டம் அதிகம் வரும். ஏன்னா அரசியல் ரீதியா வர கூட்டம். ஆனா அவருக்கு தெரியுது எந்த விதமான. ஏங்க நான் என்ன கேட்கிறேன், இந்த நாட்டுல இந்த தமிழகத்துக்கு ராகுல் காந்தியால பிரச்சனை இல்லாம வந்துட்டு போக முடியுது, ரைட்டா? தன்னுடைய தகப்பனர் எவ்வாறு இறந்தாருன்றது நாட்டு மக்களுக்கு தெரியும். இந்த மண்ணில் வந்து நான் ரத்தம் செஞ்சிருக்கேன் என் குடும்பம்னு சொல்லி ராகுல் காந்தி வலிமையோட ஒரு வாட்டி பேசியிருப்பார், மன வலியோட. ஸ்ரீபெரும்புத்தூர்ல குண்டு வெடிப்பு, ராஜீவ்காந்தி மரணம், அவங்க பாட்டி
எப்படி துப்பாக்கியால் சுட்டு கொல்லப்பட்டாருன்றதும் தெரியும். அந்த ராகுல் காந்தி செக்யூரிட்டி எல்லாம் கம்மி பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்க்குறேன், நான் வரேன் அப்படின்றாங்க. அதே மாதிரி கலைஞர் அவர்களோட அந்த இறந்த உடனே அவருக்கு இறுதி சடங்கு செய்யும் போது ஒரு செக்யூரிட்டி லேப்ஸ்ன்னு சொல்லி ஒரு பிரச்சனை வந்தது. Z+ல செக்யூரிட்டி லேப்ஸ்ல இருக்கவர்கிட்ட எப்படி அவ்வளோ பேர் கிட்ட போனாங்க, தள்ளுமுள்ள ஆகிற மாதிரி இருந்ததுன்னு அது ஒரு விமர்சனம் ஆச்சு. அப்போ ராகுல் காந்தி எங்க இருக்கிறாரு? அவரும் அரசியலுக்கு தான் வந்திருக்கிறாரு, அரசியல் ரொம்ப நாளா இருக்கிறாரு. நீங்களும் அரசியலுக்கு தான் வரீங்க. நீங்களும், ஏன்னா நான் உங்களை சாதாரண ஆளோட ஒப்பிடல, இந்த நாட்டினுடைய முக்கியமான ஒரு பெரிய தலைவரோடவே உங்களை ஒப்பிடுறேன். இதெல்லாம் கண் எதிரில் பாக்குறீங்களே, போன் பண்ணி பேசினாரு, துக்கம் விசாரிங்க. அப்ப அதே ராகுல் காந்தி கிட்ட அவர்கிட்ட, சார் எப்படி சார் சாமானியனா இருக்கிறது, மக்கள்கிட்ட எப்படி பழகிறது, எப்படி அரசியல் அவங்க கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிறது, அந்த எண்ணம் எதுவுமே இல்லையே. பவுன்சர்ஸை வச்சுக்கிறீங்க, செக்யூரிட்டி வச்சுக்கிறீங்க, சினிமா பிஆர்ஓ 4 பேரை வச்சுக்கிட்டு அப்படியே பில்டப் கொடுத்து அப்படியே எடுத்துன்னு போயிடுறது தேர்தல் வரல. இதுதான் அவங்க திட்டம். உள்ள வந்து உண்மையிலே நான் கேட்கிறேன், அரசியல் இவ்வளவுதானா இல்ல இதுக்கப்புறம் உள்ள எதுவுமே இல்லையான்ற அந்த சந்தேகம் எனக்கு வருது. ஏன்னா ஒரு மாசமா எந்தவித மக்கள் சார்ந்த அரசியலும் பேசல, எதுவுமே பண்ணல. சரி, இவர் வந்து அரசியல் பண்ணுவாரு, மேபி இந்த கரூர் விஷயத்தை முடிச்சுட்டு இவர் இதெல்லாம் பண்ணுவாருன்னு பார்த்தா அதுவுமே வந்து சினிமா ஷூட்டிங்கு, சீரியல் ஷூட்டிங் மாதிரி நடந்துன்னு இருக்குதாங்க ஒரு ரெசார்ட்ல வச்சு. இந்த கட்சியை வந்து ரொம்ப கஷ்டம்தான். எனக்கு நம்ம ஆர்பி உதயகுமார் சொன்ன மாதிரி ஆண்டவன்லாம் காப்பாற்றணும், கூட்டணி வைக்கலன்னாரு, அவ்வளோலாம் போவானா. அதுக்கு முன்னாடி தேர்தலே இவர் எக்ஸ்போஸ் ஆகிட்டு இவர் தனியாக தான் நிற்கணுன்றது என்னை பொறுத்த வரலும் மற்ற கட்சிகள் கூட்டணி போகாம விஜய் அவர்களை தனியாக விடுறது தான் மற்ற கட்சிக்கு நல்லா இருக்குன்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா, கூட்டணின்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன், 4 பேர் போகணும் வரணும் பேசணும். இவருக்கு தன்னோட சொந்த கட்சிக்காரர்களே எப்படி நடத்துறாருன்னு மற்றவங்களுக்குலாம் ரைட்டாக இருக்கும். வீட்டுக்கு போய் உட்காந்தவொடனே, ஆல்ரெடி இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்கிட்ட சொல்லியிருந்தார். போய் உட்காந்து பேசும்போது நாங்களே 105 சீட்டு தனியாக வந்துருவோன்ற மாதிரி சொல்லியிருக்கிறார். கையெடுத்து கும்பிட்டுட்டு ரொம்ப சூப்பர், எனக்கு பீகாரில் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். இப்போ எதுக்கு நான் இந்த நேரத்தில் இதை கோடிட்டுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, அவரோட மனநிலை என்ன? ஒரு 100 சீட்டு ஜெயிக்கணும்னா எத்தனை மாவட்டத்தில் நம்ம செல்வாக்காக இருக்கணும், எத்தனை மாவட்ட செயலாளர் இருக்கணும், வேட்பாளர் நெருப்பு மாதிரி இருக்கணும், எதிர்த்து நிற்கிற தொகுதி எது, எவ்வளவு செலவு பண்ணோம், எவ்வளோ பிரச்சாரம் பண்ணோம், எவ்வளோ மக்களை போய் சந்திக்கணும், பூத்து வேலை பார்க்கணும், இவ்வளோ இருக்குது. இது எதுவுமே இல்லாமல் இந்த கூட்டத்தை உண்டி பார்த்துட்டு நான் இவ்வளோ சீட்டு ஜெயிச்சிரோன்னு ஒரு தலைவர் நினைக்கிறாரு அப்படின்னா அது எந்த அளவுக்கு அறியாமை அவரை வந்து சூழ்ந்துருக்கு. அறியாமையா இல்லை ஓவர் கான்ஃபிடென்ஸா சார்? ஓவர் கான்ஃபிடென்ஸ்னா கொஞ்சம் அரகண்டாக இருக்கும். அதனால தமிழில் வந்து கொஞ்சம் தாய் தமிழில் கொஞ்சம் அறியாமை, நான் தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். நீங்கள் சொல்கிறது வந்து அது வந்து மனசில் ஓவர் கான்ஃபிடென்ஸ் உட்காந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதாவதுங்க, டேலண்ட் இருக்கும், ஹார்ட் ஒர்க் இருக்கும். டேலண்ட் இருந்தாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் அது ஜெயிக்கும். இல்லைன்னா டேலண்ட் தோற்று போவோம் ஹார்ட் ஒர்க் கிட்ட. இவர் எந்த விதமான ஹார்ட் ஒர்க்கும் அரசியலில் இப்போ எனக்கு பண்ண மாதிரியே தெரியலங்க. ஓடணும், இங்கே ஓடணும், அங்கே ஓடணும், தூத்துக்குடியில் ஒரு பிரச்சனை வரும், விழுப்புரத்தில் ஒரு பிரச்சனை வரும், சென்னைக்கு திருப்பி வரணும், சென்னையில் இருக்கும்போது வேற ஒரு பிரச்சனை புதுசாக ஒரு இடத்துல கரூரில் வரும், கரூர்லேருந்து திருப்பி வந்து கன்னியாகுமரி போகணும், கன்னியாகுமரிலேருந்து திருநெல்வேலி போகணும். இப்படியெல்லாம் போய் பயணம் பண்ணி நடைப்பயணம் போயிருக்காங்க, பிரச்சாரம் போயிருக்காங்க, திருமண கூட்டம் பார்த்துருக்குறாங்க, கொள்கை பரப்பு செயலாளர் கூட பயணம் பண்ணவங்கள பார்த்துருக்குறோம். இப்படியெல்லாம் மக்களை சந்திச்சு தான் எல்லாரும் கட்சியை வந்து பலப்படுத்தும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் மேலே நமக்கு 1008 விமர்சனங்கள் இருந்தாலும் கூட அவங்க எல்லாருமே இப்படி ஓடிக்கிட்டே தானே சார் இருக்காங்க. அப்படி போகிறதுல என்ன சிக்கல் இருக்கு வச்சு? அதுங்க, அறிஞர் அண்ணா என்ன சொல்லுவாருன்னா, உங்களுக்கு அரசியல் தெரியுதோ தெரியலையோ மக்கள் கிட்ட போயிடுங்க, மக்கள் உங்களுக்கு அரசியலை சொல்லி கொடுத்துருவாங்க. விஜய் அதை கோட் பண்ணியிருக்காரு. விஜய் தான் அதான் சொல்கிறேன்ல, அவர் வந்து தேர்வு வேணா எழுதலாம், கொஸ்டின் பேப்பர் எதுனா கையில் கொடுத்து 4 கொஸ்டின் கேட்டிங்கன்னா இது பார்த்து எழுதுங்க, இல்லை பார்க்காம உங்களுக்கு தெரிஞ்சது எழுதுங்கன்னா எழுதுதான் முடியுமே தவிர்த்து அவர் எதுவுமே அந்த கொள்கையெல்லாம் வந்து கடைபிடிக்கிற மாதிரி தெரியலங்க. எவ்ரி டிசாஸ்டர் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இது வந்து ஒருவேளை டிசாஸ்டராக இருந்தாலும் கூட, கரூர் இன்சிடென்ட் யாருக்கு வேணா அது டிசாஸ்டர், இதை வந்து தனக்கு சாதகமாக அரசியல் மயமாக்கி இருக்கணும் விஜய். அந்த விஷயத்திலும் திருப்பி தவறாரு. அதாவது உங்களோட கூற்று பிரகாரம் கரூர் சம்பவம் வந்து ஒரு சூழ்ச்சி, அது ஒரு கான்ஸ்பிரசி, அது வந்து திட்டமிட்ட விபத்தோ அது மாதிரிலாம் கிடையாது. அது ஒரு விபத்து கிடையாது, திட்டமிடுறதோ விடுறதோ அது விபத்து இல்லை. அது வந்து ஒரு அரசியல் ரீதியான ஒரு செயல் அப்படின்றத நீங்கள் சொல்கிறீங்க, குற்றச்சாட்டாக வைக்கிறீங்க. இன்னைக்கு மகாபலிபுரத்தில் நடந்தது என்ன? இதற்கோ மற்ற கட்சிகளுக்கும் சம்பந்தம் இருக்கா? சரி, இப்போ திருச்சியில் போஸ்டர் ஒட்டியிருக்காங்க, 2 தாவேக்கவனர் வந்து உங்களை பார்க்க வந்தது, விபத்தில் இறந்துட்டாங்க, அவங்களுக்கு வந்து நீங்கள் ஆறுதல் பெருசாக சொல்லலை, ஒரு தீர்மானம் கூட போடலை, இறந்தவங்களெல்லாம் வீட்டிலெல்லாம் போய் பார்க்கல, விஜய் என்ன மறந்துட்டீங்களே, இவங்களோட ஆத்மா அவங்கள
தப்புலாதும் சொல்லாதுன்னா அந்த ஆத்மா மூலமா நீங்க இன்னும் மென்மேலும் வளரணும் அப்படின்னு சொல்லி ஒரு வாழ்த்து போட்டிருக்காங்க. இது வந்து வாழ்த்துறதா இல்லை வந்து அதை சாபம் விட்டதான்னு தெரியல. அந்த போஸ்டர், இந்த போஸ்டர் வர்றதுக்கு யார் காரணம்? இந்த போஸ்டர் வர்றதுக்கு அதிமுக காரணமா, இல்லை இந்த போஸ்டர் வர்றதுக்கு திமுக காரணமா, இல்லை பாஜக காரணம்? இந்த போஸ்டர் வர்றதுக்கு காரணம் அவர் தான். தன்னுடைய சொந்த கட்சிக்காரர்களையே போய் பார்க்கறது இல்லை, தன்னுடைய சொந்த கட்சிக்காரர்களையோ இல்லை தனக்கு வேண்டப்பட்டவர்களையே இவ்வாறு தான் இவர் மலிவாக நடத்துகிறார். மனிதருக்கு மனிதர் வந்து அந்த நாகரீகம், அந்த சொல்லாடல், ஒரு 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 சமமாக நடத்துகிற அந்த பண்பு என்பது ரொம்ப முக்கியம் அரசியலுக்கு. நம்ம வந்து என்ன நினைக்கிறோன்னா இந்திய அரசியலே மாறணும். மோடி அவர்கள் வந்து இன்றைக்கி என்ன பண்ணுறாரு, இப்போ வெள்ளைக்கார பிரசிடென்ட்டோட ஃபோன்லாம் பண்ணி பேசுகிறார். நீங்கள் ட்ரம்ப் பாருங்கள், ஏர்போர்ட்டில் போகிறாங்கன்னா இவ்வளோ செக்யூரிட்டி செக்கிங் இருக்காது. ஏன்னா ஊரை ஃபுல்லாக செக்யூரிட்டி பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்து ஒரு நியூசிலாண்டோ இல்லை ஒரு கனடாலேயோ பிரைம் மினிஸ்டர் வந்து ஹாய் பாய் அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசலாம். இந்த விவிஐபி கலாச்சாரம் இவ்வளோ பந்தாலாம் இருக்காது. இதே கொரியாவில் இருக்கும், சைனாவில் இருக்கும். ஏன்னா அங்கே வந்து அது வந்து வேறு மாதிரி. கிட்டத்தட்ட இவர் இந்த கொரியா மைண்ட் செட்டில் தான் இருக்கிறாரு, சைனா மைண்ட் செட்டில் இருக்கிறாரு. எனக்கு கிரீன் காரிடர் கொடுங்க, டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து கரண்டெல்லாம் தூக்குங்க, ரோட்டில் இருக்கிற ஸ்பீட் பிரேக்கர்லாம் தூக்குங்க. யாருங்க நீங்கள்? கான்ஸ்டியூஷன் எதனா அதிகாரம் இருக்குன்னா அதுக்கேற்ற செக்யூரிட்டி எதனா இருந்தால் கொடுக்கலாம். நடிகர் இப்படி ஒவ்வொரு நடிகருக்கும் இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தா அரசாங்கத்தோட நிலைமை என்ன? இது தேவையே கிடையாது. அவருக்கு ஆக்சுவலாக இவ்வளோ செக்யூரிட்டிலாம் வேணாம். இப்போ இன்னைக்கு போனார், என்ன பிரச்சனை ஆயிடுச்சு? விஜய் அவர்களை பார்க்கறதுக்கு கூட்டம் சேரும், வெளியில் வந்தாலுமே கூட்டம் சேரும். 2 நாளாக ஓடிக்கிட்டு இருக்கு பத்திரிகையிலையும் ஊடகத்துலையும். என்னன்னு, விஜய் வந்து இந்த 4 பாயிண்ட்ஸ்னு ஒரு ரெசார்ட்டு, அந்த ரெசார்ட்டில் கான்ஃபரன்ஸ்னு ஒரு அங்கே 37-40 ரூம் எடுத்துருக்குறாங்க. அங்கே வந்து விஜய் பார்க்க போகிறார். உண்மையிலே ஜனங்க வந்து அவ்வளோ ஆரவாரம் இருக்குது, இவரை பார்த்து தான் ஆகணும், இவரை முகத்தை பார்க்கலன்னா எங்களுக்கு தூக்கமே வராதுன்னா அந்த தொண்டர்களில் மேபி கரூர் அளவுக்கு கூட்டம் இல்லை, ஒரு 2000 பேர் வந்து நின்று இருக்க மாட்டாங்க. அங்கே 2000 பேர்லாம் விஜய்க்கு ஒரு நம்பரே கிடையாதுங்க. இல்லை ஒரு 20,000 பேர் வீட்டில் இருந்து நின்று இருப்பாங்க. இப்போ இவ்வளோ நாளாக இதை வந்து இவங்க பில்டப் பண்ணாங்க. விஜய் ஓப்பனாக வருவார், பார்ப்பார், பேசுவார், நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அப்படின்னு அந்த பில்டப் பண்ணது. இன்றைக்கி பில்டப் இல்லாதனால ஒன்றும் இல்லை. சாதாரணமாக ஷூட்டிங்க்கு எப்படி போவாரோ அதே மாதிரி வீட்டிலேருந்து புறப்பட்டார், அதே மாதிரி போனார், பார்த்தாரு, ஷூட்டிங் முடிஞ்சவொன்னே என்ன பண்ணுவார், வீட்டுக்கு வந்துடுவார். ஓகே, இதான் நடக்கும் போது இதான் நடந்திருக்கு. இல்ல பட் இதை ரொம்ப ரகசியமா பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல சார். அஃபிஷியலா ப்ரெஸ் ரிலீஸ் எதுவும் கொடுக்கல. எப்பவுமே யாரையாவது கூப்பிட்டு சந்திக்கிறாங்க பணியூர் அலுவலகத்துல அப்படின்னா கூட அந்த சந்திப்பு முடிஞ்ச பிறகு அவங்களே போட்டோஸ் ஷேர் பண்ணி இந்த மாதிரி இந்த விஷயத்துக்காக இவங்களை சந்திச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. அந்த மாதிரியான எந்த புகைப்படங்களும் போடாம இப்படி ரகசியமா சந்திக்கிறதுக்கான அவசியம் என்ன? எதையுமே பத்திரிகையிலையோ இல்லை வெளி உலகத்தில் சொல்லாமல் எல்லாமே காதும் வச்ச மாதிரி பண்ணக்கூடிய தன்மையில் தான் அந்த கட்சி முதல்ல இருந்து போகுது. சரி, பிரதான கட்சி இந்த கட்சி தான் திருப்பி ஆட்சிக்கு வரப்போகுது, திருப்பி இல்லை முதல் வரும்போதே ஆட்சிக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சிலர்லாம் பேசுகிறாங்க. அவர்களும் இந்த கேள்விகள்லாம் சேர்த்து பதில் சொல்லலாம், நல்லாயிருக்கும். அவர் வந்து யாரையுமே மதிக்கிறது இல்லை. யாருன்னா ஒருத்தரை, ஒரு சமுதாயத்தில் ஒரு குரூப்பை இல்லை ஒரு செக்டரை, ஒரு இண்டஸ்ட்ரியை அவர் மதிக்கிறாரு அப்படின்னா அந்த கேள்விக்கு புரியும். ஏன்னா டிரான்ஸ்பரன்சி இல்லை. அதாவது அந்த நேர்மைத்தன்மை என்பது அவரோட அரசியல் வாழ்க்கையில் அந்த வெளிச்சமே இருக்கக்கூடாதுன்ற அந்த ஒரு புள்ளியில் தான் இருக்கிறாரு. நான் எப்போ போவேன் எப்போ வருவேன் யாருக்கும் தெரியாது. அண்ணா நாளைக்கு எதனா கூட்டம் இருக்குதா இல்லை யாருன்னா சந்திப்பாரா யாருக்கும் தெரியாது. எப்போ பார்க்கலாம், அவர் கூப்பிடும்போது பார்க்கலாம். எங்கே பார்க்கலாம், ஒன்று பனையூரில் பார்க்கலாம் இல்லை கட்சி ஆஃபீஸில் பார்க்கலாம். அப்போ மக்கள் பிரச்சனைலாம் இருக்குது, அதெல்லாம் பார்க்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவார், எப்போனாச்சும் ட்வீட் போடுவார். அந்த ட்வீட் எப்போனாச்சும் எப்போ போடுவார், அவருக்கு தோணும் போது போடுவார். அப்புறம் இப்படியெல்லாம் இருந்தால் எப்படி? ஏங்க நாங்கள் தான் முதலமைச்சர் ஆகிறோம், மிஞ்சி கேட்டால் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியான்னு சொல்லி ஒரு கூட்டம் சுற்றிட்டு. இல்லைன்னா இந்த டிரான்ஸ்பரன்சின்னு வரும்போது கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு நம்ம கால் பண்ணி ஏதாவது அப்டேட் கேட்டால் கூட தெரியலன்னு தான் சொல்லுவாங்க. எப்படிங்க வெளியே சொல்ல மாட்டேன், அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு வெளியே சொல்லக்கூடாதுங்கிறத மெயின்டைன் பண்றாங்கன்னா கூட ட்வீட் போடும்போது கூட தகவல்கள் வருகின்றன அப்படின்ற மாதிரி. அதான் சமீபத்தில் ஒரு பத்திரிகையாளர் ஒருத்தர் கிண்டல் பண்ணியிருந்தாரு, தகவல் உரிமை கட்சி, உரிமை கழகம், இது வந்து தமிழக வெற்றி கழகம் இல்லை, இந்த கட்சியில் எல்லாமே தகவல் தான். தகவல்ன்றது ஒரு செய்தி, அந்த செய்தி செவி வழி செய்தி உண்மையா தப்பா, இல்லை அதில் என்ன விவாதம் பண்ணலாம், அதில் என்ன புள்ளி விவரம் இருக்குது, அதில் என்ன சரத்து இருக்குன்றது ஆய்வுக்கு உட்படுத்தணும், இல்லை 4 பேர்கிட்ட விசாரிக்கணும். தாவேக்காவை பொறுத்தவரையிலும் இப்போது நீங்கள் கூட வந்தப்போ சொன்னீங்க ஒவ்வொரு ரூம்லேயும் போய் மன்னிப்பெல்லாம் கேட்டார் அந்த மாதிரிலாம். அது வந்து உள்ளபடியே எனக்கு அதை பர்சனலாக கேட்கும்போது ஒரு வருத்தம் தான். ஏன்னா இந்த நொடி வரலும் விஜயோட படங்களும் சரி, விஜயை தனிப்பட்ட முறையில் நான் நேசிக்கிறேன். விஜய் மீது, அவர்கள் மீது எனக்கு தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியோ கோபமோ எதுவுமே கிடையாது. எனக்கு வரக்கூடிய அந்த அரைச்சீற்றமோ இல்லை கோபம் என்பது விஜய் வந்து தன்னை நம்பி வந்தவர்களை இவ்வாறு நடத்துகிறாருன்ற அந்த மனிதனுக்கு மனிதன் ஏற்படுறது தானே தவிர்த்து
அவர் வந்து அரசியல் இருக்கக்கூடாது, அவர் அரசியல் அப்புறப்படுத்தணும், அவர் அரசியல்வாதியே இல்லை அப்படின்ற அந்த எண்ணோட்டத்தில் என் ஆழ் மனசில் இந்த வரலும் இல்லை எண்ணம். அப்படி இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் ஏன் அந்த சுய பரிசோதனை செய்ய மாட்டார்? ஏன் வந்து நம்ம வந்து இவ்வளோ பேர் நம்மளை நேசிக்கிறாங்களே, இவ்வளோ பேர் பண்ணுறாங்களான்னு அந்த புரிதல்லாம் இல்லை அவருக்கு. என்னன்னா அவர் வந்து நம்ம எல்லாத்துக்கும் மேலே அப்படின்னு அந்த ஒரு மனநிலையில் ஒரு மாய உலகத்தில் இருக்கிறார். அதனால தான் அவரால் நீங்கள் சொன்ன மாதிரி எதையுமே வந்து அவரும் சொல்ல மாட்டேன்றாரு, அவர் கட்சிக்கார்கிட்டையும் சொல்ல மாட்டேறாரு. இப்போ உதாரணத்துக்கு இப்போ முதலமைச்சரோட மூவ்மெண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் ஆர்எஸ் பாரதி கிட்ட ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆனால் நாளைக்கு சிஎம் வந்து அறிவாலயம் வராரா இல்லை பார்ட்டி ஆஃபீஸ் போகிறாருன்னா ஒரு 50% சொல்லுவார். ஆர்எஸ் பாரதி அவர்களுக்கு தெரியும். டிகேஎஸ் இளங்கோவன் அவருக்கும் ஃபோன் பண்ணி என்ன சார் இது, என்ன சார் அவர் சாரோட எதுனா எங்கே சார் 2-3 டேஸ் எங்கே இருக்கார் ஷெட்யூல்னு சொல்லுவாங்க. இல்லை அண்ணா அறிவாலயத்துக்கு ஃபோன் பண்ணி ஒரு அமைச்சரோட நம்பர், நான் பத்திரிகையிலேருந்து பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் நம்பர் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. இதே ஏடிஎம்கே பார்ட்டி ஆஃபீஸில் ஃபோன் பண்ணி, லேண்ட்லைன் நம்பர் தான் இது எல்லாமே நான் சொல்கிறது, லேண்ட்லைனில் ஃபோன் பண்ணி நான் இந்த மாதிரி இந்த பத்திரிகையிலேருந்து பேசுகிறேங்க, என் பேர் இது, கொள்கை பொறுப்பு செயலாளர் நம்பர் வேணும், இல்லை கோயம்புத்தூரில் இந்த சட்டமன்ற உறுப்பினர் நம்பர் வேணும்னா அதிமுகவில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, கையில் இருந்தால் உடனே கொடுப்பாங்க. இல்லைனா என்ன பண்ணுவாங்க, சார் நான் கேட்டு சொல்கிறேன் நீங்கள் 5 நிமிஷம் கழிச்சு ஃபோன் பண்ணுங்கன்னுவாங்க. உடனே நம்ம ஃபோன் பண்ணோன்னா அவங்க அதுக்குள்ளே கேட்டு வச்சுட்டு என்ன நம்பர், பிஏ நம்பரோ இல்லை அமைச்சர் நம்பரோ எதுவோ அவங்களும் கொடுப்பாங்க. அப்போது தெரிஞ்சுக்கலாம். தாவேக்கால இந்த மாதிரி ஒரு சிஸ்டமே இல்லை, எல்லாமே ட்விட்டர் தான். பொழுதுக்கும் எல்லாரும் என்ன பண்ணின்னு இருக்கிறாங்க, தெருவாக போய் சுற்ற வேண்டிய பத்திரிகையாளர்களாம் தெருவில் போகாமல், தெருவுனா மக்களோட பிரச்சனையை புரிஞ்சிக்காம கம்ப்யூட்டர் முன்னாடியே உட்காந்து செல்லுலேயே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்டேட் என்ன அப்டேட், இது தொழிலே மாறி போச்சு. சின்ன பசங்க உட்காந்துக்கிட்டு இந்த ஆன்லைனில் கேம்ஸ் விளையாடுவாங்க, பப்ஜி அது இது அது மாதிரி, அந்த மாதிரி ஆக்கிட்டார். தாவேக்கா கட்சி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலுமே ஃபீல்டுக்கு போய் விசிட் பண்ணுறதில்ல, ஃபீல்டு இன்ஸ்பெக்ஷன் இல்லை, ஃபீல்டில் போய் ஸ்டோரிஸ் எடுத்துகிட்டு வர்றது கிடையாது. எல்லாமே ஆம்சேர் ஜேர்னலிசம் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. உட்கார்ந்த இடத்துலையே வர தரவுகளை வைத்து இவ்வாறு இருக்கலாம், அவ்வாறு இருக்கலாம், இவ்வாறு பேசப்படுகிறது, அவ்வாறு சொல்லப்படுகிறது, இதனோட இந்த செய்தி முடிவடைகிறதுன்னு போட்டு மங்களம் பாட்டு போயிடுறது. அதுக்கு பின்னாடி என்ன, ஏன் இந்த விஷயம் நடக்குது, எதனால் அவர் அங்கே போகிறாரு, போன இடத்துல என்ன ஆச்சு, ஒன்றுமே இல்லை. எல்லாமே அவர் வரும்போது அப்படி பார்க்கணும். இந்த மன்னர்கள்லாம் கடந்த காலத்தில் சொல்லுவாங்க இல்லையா, அந்த தேர் வரும்போது தான் தெரியும், இல்லைனா தெரியாது. அந்த காலத்தில் வந்து புறா வண்டி தானே, வேறு எதுவுமே கிடையாது. இதுமாரி நவீனமாக இவர் வந்து அவருக்கு எப்போ தோணுதோ அப்போ போகிறது வர்றது, ஒரு 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 பிஆர்ஓன்னு யாரும் கிடையாது, ஃபோன் பண்ணி என்ன தகவல் கேட்குறது அப்படின்னு. இது நம்ம பிரச்சனை. பொதுமக்களுக்கு இதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பொதுமக்களை பொறுத்தவரைலாம் என்னென்னா, பிரஸையே இப்படி தான் நடத்த போகிறாரு, கட்சிக்காரங்களையும் இப்படி தான் நடத்த போகிறாரு, உங்களையும் அப்படி தான் நடத்த போகிறாரு, அப்படி தான் நடத்திக்கிட்டு இருக்கிறார். ஒரு மக்களை வந்து சந்திக்கணும் அப்படின்னா எந்த ஒரு தலைவருக்குமே உள்ளுக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருக்கும். நாளைக்கு போனால் கூட்டம் இருக்கும், மக்கள் முன்னாடி பேசும்போது நம்ம இப்படி பேசினா சிரிப்பாங்க, ஆரவாரம் பண்ணுவாங்க. அது ஒரு அரசியல்வாதிக்கே உண்டான அந்த ஒரு அரசியல்வாதியோட நெஞ்சு தைரியமும் தன்னம்பிக்கையும் அந்த கூட்டத்தில் இருந்து தான் பார்க்கும்போது வரும். இது அரசியலில் இருக்கவங்களுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் யார் வேணால் உணர முடியும். ஒரு செலிபிரிட்டியாக இருக்கார் இல்லை ஒரு ஸ்டாராக இருக்கார் அப்படின்னா அந்த எதிரில் இருந்து அந்த கரகோஷம், அந்த ஆரவாரம், அதை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம். அதை காலதாமதப்படுத்திக்கிட்டு கூட்டம் சேர்ந்த பிறகும் போறாருன்னா இவருக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு. அது என்ன பிரச்சனைன்னு தெரியல. கூட்டம் எதிர்பார்த்த கூட்டம் வரல, அதனால டிலே பண்ணாரா, இல்லை வேற எதனா பிரச்சனை இருக்கான்னு தெரியல. இதை வாடிக்கையாக வச்சிருக்காரு. ஏங்க நீங்கள் மகாபலிபுரத்தில் கூப்பிட்டு பார்க்கறதுக்கு எதுக்குங்க 27 நாள் காத்திருந்தீங்க? இல்லை, மக்களுக்கே பிரச்சனை இல்லை, பாதிக்கப்பட்டவங்களே அங்கேருந்து இங்கே வந்து விஜய் அவர்களை சந்திக்க தயாராக இருக்காங்க. பட் நீங்கள் ஏன் இவ்வளோ கிரிட்டிசிசம் வைக்கிறீங்க அப்படின்ற விமர்சனத்தை திரும்பவும் கேள்வி கேட்குறவங்க மேலே வைக்கிறாங்கல்ல. நம்ம யாரை வந்து விமர்சனம் பண்ணாமல் விட்டோம்? ஐயா காமராஜரே விமர்சனம் பண்ணுச்சு இந்த மண். பத்திரிகையாளர் அன்றைக்கி தான் எழுதினாங்க, கலைஞர் கேட்காத கேள்வியா காமராஜரை, பண்ணாத விமர்சனமா, இல்லை பொதுமக்கள் வந்துட்டு கேட்காததா? அம்மையார் ஜெயலலிதாவை நம்ம என்ன சொன்னோம், ஊழல்வாதின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குன்னு. கலைஞர் கருணாநிதி என்ன சொல்லுவாங்க, குடும்ப அரசியல் பண்ணுறாரு, இது விமர்சனம், இது உண்மை அப்படின்னு பேசுகிற ஊடகத்தன்மை இருக்குல்ல, உண்மை தானே அது? ஒரே குடும்பத்தை சார்ந்தவங்க தானே எல்லா பதவியும் அனுபவிக்கிறாங்க, வேறு யாருன்னா வர முடியுமா அந்த கட்சியில்? இல்லை தானே? இது நிதர்சனமானது தானே? இது விமர்சனம் தானே? விமர்சனம் வரும். அரசியலுக்கு நீங்கள் வந்தீங்கன்னாவே விமர்சனம் வரும். அந்த விமர்சனத்தை ஏற்றுக்கிட்டு நீங்கள் சரி செய்கிறதும் சரி செய்யாமல் போகிறதும் உங்கள் பாதை. அதை மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்றது மக்களோட பார்வை. இந்த உங்களோட பாதைக்கும் மக்களோட பார்வைக்கும் நடுவில் நடக்குது பாருங்க, அதுதான் அரசியல். அதில் உங்களை ஏற்றுக்கிறாங்களா இல்லை உங்களை தள்ளி விடுறாங்களான்றது நம்ம தேர்தல் மூலிமா தெரியும். இவருக்கு அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே தெரியல, இன்னும் தேர்தலையே பார்க்கல.
அதற்கு முன்னாடியே மகுடம் கொடுத்தாது போல அவரு தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி. இது என்னன்னா, நீங்கள் பெரியவங்க கிட்டலாம் போய் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னென்ன அரசியல்னா எப்படின்னு, ஆனால் போப்பா போய் வேலையை பாருப்பா, அரசியல் கிடக்குது, நான் உழைச்சா தான் காசு. இது வந்து காமனான பதில். ஆனால் இளைஞர்கள்கிட்ட போய் நீங்கள் கேளுங்களேன், விஜய் சார் வராரு தாவேக்கா அப்படின்பாங்க. இப்போ நான் போய் ஒரு 200 பேர்கிட்ட பேசுகிறேன். 200 பேரில் வந்து ஒரு 100-150 பேர் இளைஞர்கள் வந்து ஆர்வமாக இப்போ பேசுகிறாங்க. அதை நான் கணக்கு எடுத்தால் என்ன வரும்? அது விஜய்க்கு பயங்கர செல்வாக்கு. அது பூத்தில் போய் ஓட்டு போடும்போது தான் தெரியும். விஜய்க்கு செல்வாக்கு இல்லைன்னு சொல்ல, விஜய் வேட்பாளருக்கு இருக்கா. இன்னைக்கு வெங்கட்ராமன் தானே அவர் பேர், ட்ரெஷரரு. அவரே நிறைய பேருக்கு தெரில. நானே 1க்கு 2 வாட்டி வெரிஃபை பண்ணிக்க வேண்டியதாக இருக்குது. அன்றாட செய்தித்தாள் படிப்பவன் நான். என் நிலைமையே இப்படி இருக்குது. சாதாரண ஆளுக்கு நீங்கள் போய் இதான் வேட்பாளர், இவர் முகம், விஜய் அண்ணன் நான் சொல்லிட்டேன், என் முகமும் இவர் முகமும் ஒன்று தான், நான் தான் இங்கே நிற்கிறேன், இதோ இந்த சின்னம் அப்படின்னு ஒரு சின்னத்தை கொடுத்து அவருக்கு சீரியல் நம்பர் போட்டு அவர் ஊரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அறிமுகப்படுத்தி ஜெயிக்கிறதுக்குள்ளே பொழுது விடிஞ்சிடும். இது அரசியல். எல்லாம் அவருக்கு எதுவுமே தெரியல. இந்த நேரம் அவர் கூட இருக்கிற புசி ஆனந்தை தவிர்த்து ஒரு 10 மாவட்ட செயலர்களை அவர் வந்து செயல் தலைவர்களாக இல்லை ஒரு செயல் தளபதியாக மாற்றிருக்கணும். திருச்சியா இந்த தம்பி, மதுரையா ஏதோ, புதுக்கோட்டையா இந்த தம்பி, கன்னியாகுமரியா அந்த தம்பி, சேலத்தில் ஏதோ ஒரு பொண்ணு நல்லா பேசும், கோயம்புத்தூரா அதோ இவர், திருநெல்வேலி இவர், திருவள்ளூர் இவர், சென்னை மத்திய இவர், மதுரை மத்திய அவர். அடையாளம் காட்டணும். அவங்க தான் நாளைக்கு உங்களுக்காக கத்தி எடுத்துகிட்டு போய் சண்டை போட போகிறவங்க. அவங்க தான் உங்களோட ஃபுட் சோல்ஜர்ஸ். அவங்களுக்கு கூட நீங்கள் பப்ளிசிட்டி கொடுக்க மாட்டேன்றீங்க, அவங்களுக்கு கூட தூக்கி விட மாட்டேன்றீங்க. நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் ஒண்டியாக கம்பு சுற்றி எல்லா கட்சியும் காலி பண்ணிட்டு நின்றுலாம் அப்படின்ற. வீடியோ கேமில் தான் அதெல்லாம் சாத்தியம். அரசியல் இது சாத்தியம். இதெல்லாம் அவருக்கு தெரியல, புரியல. அதனால தான் அவர் வந்து இப்படி எல்லாரையும் நீங்கள் கேட்டிங்கல்ல, தகவலே தெரிய மாட்டேன்னு. அவங்களுக்கே தெரியாது. நீங்கள் போய் கேட்டிங்கன்னா நம்ம வசூல் ராஜா படத்தில் சார் சொல்லுவார், கமல் சார், ஹவு டு ஐ நோ சார், மார்கபந்து சொல்லுவார்ல, எனக்கு அப்புறம் இந்த சைடு வந்து கேட்டால் எனக்கு கேள்வியும் தெரில பதிலும் தெரிலப்பா அப்படின்னு வாங்க போகிறேன். அந்த மாதிரி தான் இருக்குது அந்த கட்சியோட நிலைமை. ஓகே. அண்ட் ட்விட்டர் அரசியல் பற்றி பேசும்போது இன்னைக்கு காலையில் ட்விட்டரில் ஒன்று பார்த்துருந்தேன் சார். முதலமைச்சர் அவர்கள் கவினுடைய இறப்புக்கு பிறகு அவருடைய தந்தையை இங்கே தான் வரவழைச்சு சந்திச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கம்பேரிசனை போட்டு விஜய் அவர்கள் மகாபலிபுரம் வர வச்சு அந்த விக்டிம்ஸை சந்திச்சதை பேசியிருக்காங்க. இது சரியான ஒரு கம்பேரிசன் தானா? முதலமைச்சர் கவினை அவங்க வீட்டில் இருக்கிறவங்கள கூப்பிட்டு சென்னையில் பார்த்தது தப்பு தான். இன்றைக்கி நான் விஜய் அவர்கள் பார்க்குறது தப்புன்னா அப்போ முதலமைச்சர் பார்த்தது கரெக்டுன்னா அப்போ நான் திமுகக்காரன். பாதிப்பு எங்கே இருந்தாலும் பாதிப்பு நோக்கி போனோங்க. அதுதாங்க மனிதாபிமானம். ஏதோ அது ஒரு நபர் இறப்பு கிடையாது. அது வந்து சாதி ரீதியாக ஏதோ பிரச்சனை, வேறு சில பேச்செல்லாம் பேசப்பட்டது. இளைஞர் சம்பாதிக்கிறாப்புற எல்லாம் இருந்தது, இறந்துட்டாப்புல ஒரு பிரச்சனையாகுது. அங்கே போய் பார்த்துருக்கோம், பார்க்கல, மாறாக எங்கள் கூட்டம். அது தப்பு. அன்றைக்கி பண்ணது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பண்ண தப்பு. அதேமாதிரி கள்ளக்குறிச்சி விஷயத்தில் அவர் போய் சாராய சாவுக்கு எட்டி பார்க்காதது தப்பு. அதேமாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டில் சுட்டப்போ எப்படின்னா நான் வந்து டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னார் பாருங்க, அதுவும் தப்பு. இப்போ நம்ம தப்பெல்லாம் கடந்து போக முடியாது. இப்போது விஜய் சாரும் இந்த மாதிரி தப்பு பண்ணுறாரு. இதை சரி செய்யறது என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே பார், இங்கே பார், அந்த எடுத்துக்காட்ட பாரு. அப்போ ஓகே ரைட், அப்போ எல்லாம் ஒன்று தானே. அப்போ திமுகவும் ஒன்று தான், தாவேக்காவும் ஒன்று தான், அண்ணா திமுகவும் ஒன்று தான், எல்லாம் ஒன்று தானே. அப்புறம் இதெல்லாம் புனித பட்டம் வேண்டி கிடக்குது உங்களுக்கு. அரசியலை மாற்றப் போகிறார், புனிதப்படுத்த போகிறார். இன்னும் மோசமாக ஆக்கிறதுக்கு வேணால் வாய்ப்பு எனக்கு தெரியுது. எப்படி மோசமானா ஊழலையும் லஞ்சத்திலையும் சொல்ல, மனநிலையில் என்னன்னா இவர் விவிஐபி கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணுறாரு. இதுவரையிலும் விஜய் அவர்கள் கட்சியில் அவருக்குமே இப்போ வயசாயிடுச்சு. ஒரு சின்ன லாஜிக் யோசிச்சு பாருங்கள். 1.5-2 வருஷமாக கட்சி நடத்துகிறாரு. அவர் விஜயோட ரசிகர்களில் பொறுப்பாளர்கள்லாம் இருக்கிறாங்க, முக்கிய நிர்வாகிகள் இருப்பாங்க, மாவட்ட செயலர், அதுக்கு மேலே எல்லாம் இள வயதுக்கு சொந்தக்காரங்க. நிறைய பேர் கல்யாணம் ஆயிருக்கும்ல, கல்யாணம்னு ஒன்று ஆயிருக்கும்ல. இவர் எதனா கல்யாணத்தில் போய் கலந்துக்கினாரு, மண்டபத்தில் எதனா ஃபோட்டோஸ் இல்லை எதனா ஒரு செய்தி வந்துச்சா? அரசியல் வாழ்க்கையில் இருக்கவங்க எல்லாருமே கல்யாணத்தில் போய் கல்யாண வீட்டில் அரசியல் பேசுவாங்க, பார்த்துருப்பீங்களா? எம்ஜிஆர் அவர்கள் அந்த கல்யாணத்துக்கு போனால் கையில் காதில் என்ன இருக்குதோ அவுத்து போட்டு பாக்கெட்டில் இருக்கிறத எடுத்து கொடுத்துட்டு, தலைவன் டே வந்தது ஒண்டி கௌரவம் இல்லை, கௌரவத்தை தாண்டி எனக்கு காசு கொடுத்துட்டு போனார் பார், கௌரவத்தை தாண்டி எனக்கு மதிப்பு மரியாதை லோக்கல்லப்பா அரும்பா தலைவர் வந்தார்ப்பா நேற்று அந்த கல்யாணத்துக்கு, நான் கூட்டம்ப்பா, பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் பார்த்து வாழ்த்துட்டு சாப்பிட்டு வேற போனார்ப்பா, இதெல்லாம் பேசுவோம். அப்போது இதெல்லாம் சொல்லுவாங்க, நான் கேட்டிருக்கிறேன். இதே காமராஜர் ஐயாவாக இருந்தால் கல்யாணத்துக்கு வரலன்னு சொல்லி நான் வரமாட்டேன், நீ உங்கள் கல்யாணத்துக்கு வரத்துக்கா நான் முதலமைச்சர் ஆனன்னு சொல்லிட்டு அவரை வந்தவரை அழைப்பு எடுத்துகிட்டு வந்தவரை மோசமாக பேசிட்டு அதுக்கப்புறமா சைலண்ட்டாக அந்த கல்யாணத்துக்கு போவாராம். என்ன காரணம்னா வந்தவன் ஏழை,
முதலமைச்சர் வரான்னா ஆடம்பரமாக செலவு பண்ணி கடனாளி ஆகிடுவான், அவன் கடனாளி ஆகக்கூடாது, அவன் வீட்டு கல்யாணத்துக்கு நான் போனோம், அதை அவன் இந்த செலவு பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு திடீர்னு போயிட்டு இந்த கல்யாணத்தை போய் தலை காட்டிட்டு வருவார். இது இவர். இந்த கலைஞர் அவர்களும் கல்யாணத்துக்குலாம் போவார். அங்கே போயிட்டு அந்த கல்யாணத்தில் ஒரு குட்டி கதை சொல்லுவார். அந்த குட்டி கதையில் வந்து ஒரு சமூக நீதி பார்வை இருக்கும், உழைப்பு பற்றின புரிதல் இருக்கும், ஒரு திராவிட சித்தாந்தம்னா என்ன இருக்கும், ஒரு தம்பதி எப்படி சேர்ந்து வாழணும், இந்த மாதிரி கதைலாம் சொல்லுவாங்க. அதே அம்மையார் ஜெயலலிதாவும் போவாங்க. அவங்க வந்து எப்படின்னா அந்த அந்த எலெக்ஷனுக்கு நேரத்துக்கு ஏற்ற மாதிரி, எலெக்ஷன் இல்லைன்னா போயிட்டு நீட்டாக கல்யாணத்தை அட்டன் பண்ணிட்டு பொக்கே கொடுத்துட்டு அவங்க ரொம்ப ரேர் போயிருக்காங்க. அவங்க ஏங்க அம்மையார் ஜெயலலிதா டேட் வாங்கணும்னு சொல்லிட்டு 1 வருஷம் 2 வருஷம் கல்யாண தேதியை தள்ளி போட்டவங்கலாம் இருக்காங்க. அரசியல் குடும்பங்கள்ல அவங்க வந்து இந்த ஜோசியம் ஜாதகம் பஞ்சாங்கம்லாம் அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளையை பார்த்து முடிஞ்சுட்டா ஃபர்ஸ்ட் வந்து தலைமை கழகத்தில் தேதி வாங்கணும். தன்னுடைய தலைவர் இல்லை தலைவி அவைலபிளாக இந்த தேதியில் அப்படின்னும் போது அங்கே போய் பிஏ போட்டு மண்டே போட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. இவரும் ஒரு பெரிய முன்னாள் அமைச்சராக இருப்பார், இல்லை இன்றைக்கி அமைச்சராக இருப்பார். அப்போ பார்த்தோன்னா அந்த கேலண்டர் பார்த்து சொல்லுவாங்க, இல்லைண்ணா இன்றைக்கி ஒரு தேதி வாங்கியிருக்காருண்ணா, இந்த தேதிண்ணே தலைவர் தினம், இப்போது வந்து மார்ச்சில் இருக்கோண்ணே, டிசம்பர் வரணும், எல்லா தேதியும் ஃபுல்லுண்ணே, அடுத்த வருஷம் ஜனவரியில் தையில் எதனா இருந்தால் பாருங்கள், இல்லை மார்ச்சில் பாருங்கண்ணே அப்படின்னோடனே திருப்பி மறுபடியும் போய் பார்த்துட்டு வீட்டிலலாம் பேசிட்டு இந்த மாதிரி 1 வருஷம் 6 மாதம்லாம் கல்யாணத்தை தள்ளி போட்டவங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் அது மாதிரி எதனா ஒரு நிகழ்ச்சி விஜய் எதனா பண்ணியிருப்பாரா தன்னுடைய சொந்த தொண்டர்களுக்கு? அங்க இருக்கவங்களுடைய பெயர்கள் விஜய்க்கு பரிச்சயமா இருக்குமா? அவங்களுடைய முகங்கள் சரியா வாய்ப்பு இல்லை அப்படின்றது என்னோட புரிதல். வாய்ப்பு இருக்குமே, ஆனால் அவரு நாளை பின்ன ஏதோ ஒரு மேடையில் கண்டிப்பா பிரச்சாரம் பண்ணிடுவார். இப்ப நான் கரூர் விஷயம் முடிஞ்சிச்சு இல்லைங்களா, பார்த்துட்டாரு. நம்ம கேட்ட கேள்வி என்ன, சந்தித்தார், எங்க சந்தித்தார், யாரா அது அரசியல் விமர்சனம். சந்திச்சாரா இல்லையா, கேட்ட கேள்விக்கு பதில் சந்திச்சார், முடிஞ்சு போச்சா. இப்ப அடுத்தது இப்ப பிரச்சாரம் போறாரு. அப்போ ஒருவேளை திரு வைகோ அவர்களை போல ஒரு பயங்கரமான தமிழ்லாம் பேசணும் கூட இல்லை. அட்லீஸ்ட் வைகோ அவர்கள் இப்போ நீங்கள் போய் கேட்டிங்கனாலும், இப்போ மல்லை சத்யா பேரை சொல்கிறதுல நான் சண்டை. ஒரு காலத்தில் மல்லை சத்யா பேர் சொல்லுவார், ஆவடி பற்றி பேசுகிறாருன்னா அந்திரிதாஸை பற்றி சொல்லுவார், பாலவாக்கத்தில் சோமு பற்றி சொல்லுவார், பாலவாக்க சோமு. இவங்கெல்லாம் வந்து மதிமுகவில் நின்று பெரிய பேர் எடுத்து. அதேமாதிரி காரோட்டிக்கு கண்ணன் ஒருத்தர் இருந்தார் ஈரோடு சைடில். அவரும் எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்னைக்கு கட்சி வந்து இறங்கு முகத்தில் இருக்கு, வாக்கு விகிதாச்சாரம் குறைஞ்சி போச்சு. ஆனால் அந்த வைகோ அவர்கள் கலைஞர் கருணாநிதியை ஷேக் பண்ண அவரு, மாவட்ட செயலரை பிரித்த வைகோ, தன்னுடைய தளபதிகள் எங்கெங்கே இருக்கிறாங்க, யார் யார் எந்தெந்த ஊரில் இருக்காங்க, எந்த மாவட்டத்தில் இருக்காங்கன்னு தெரியும். அதெல்லாம் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி. வைகோ வந்து சிஎம் ஆகல சொல்லி அவங்களுக்கான செல்வாக்கும் அந்த ஆமாங்க. இப்போ வந்து அந்திரிதாஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா, அவர் இதுவரையிலும் ஜெயிச்சது இல்லை. ஆனால் நின்னார்னா 2வது இடம் வருவார். அவரோட அந்த அந்த 1த்துக்கும் 2த்துக்கும் உள்ள இடைவெளி பாருங்க. ஏதோ சம் காரணம் சம் விஷயங்களால ஒரு சில நேரத்தில் வந்து அவங்களால எம்எல்ஏவோ இல்லை மேலே வர முடியல. ஆனால் அதற்கான எல்லா தகுதிகளும் இருக்குது. ஏன்னா மக்கள் அவங்களே நேசித்து ஓட்டு 50,000 கணக்கில் லட்சக்கணக்கில் போட்டிருக்காங்க. அப்போது இது மாதிரி விஜய் கட்சியில் எங்கே, நான் பெரிய எடுத்துக்காட்டம் சொல்கிறேன் ராகுல் காந்தியிலேருந்து. அதே மாதிரி வைகோ அவர்கள் எப்படி அவரோட தளபதிகளை ஒரு காலத்தில் வச்சுருந்தாரு அப்படின்றதையும் கோட்டிட்டு காட்டுறேன். எந்த ஒரு தலைவருமே தன்னோட 2nd இன் கமாண்டு 3rd இன் கமாண்டை பொசிஷனில் வைக்கல அப்படின்னா அந்த கட்சியெல்லாம் வந்து ரொம்ப பெருசாக வந்து அரசியல் ரீதியாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்றது என்னோட புரிதல். அப்போ நீங்கள் வந்து உங்களோட மாவட்ட செயலர் யார், மாவட்ட பொறுப்பாளர் யார், அமைப்பாளர் யார், இளைஞர் அணியில் யார் இருக்கிறா, வர்த்தகர் அணியில் யார் இருக்கிறா, மாணவர் அணியில் எந்த பையன் நல்லா செயல்படுறாரு, வழக்கறிஞர் பிரிவு எப்படி இருக்குது, வாதம் பண்ணுதா, அப்புறம் ஊடக பிரிவில் இருக்கிறவங்க போய் வாதம் பண்ணுறாங்களா, விவாதங்கள்ல அவங்க எப்படி பேசுகிறாங்க, இதெல்லாம் மானிட்டர் பண்ண ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறவங்க தலைவர் குறிப்பாக அட்லீஸ்ட்டு கிராமமாக தெரிய வேணாம், குறைந்தபட்சம் 234 தொகுதியில் யார் நல்லா இருப்பா, இல்லை அது கூட வேண்டாம், பாராளுமன்ற எண்ணிக்கை எடுத்திங்கனாலுமே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 39 + சென்னை போன்ற இடத்துல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வரும் பொறுப்பாளர். ஒரு 40 - 50 பொறுப்பாளர்கள் பேரை நீங்கள் மனப்பாடமாக வச்சுருக்கணும். எனக்கு இதுல இன்னொரு விஷயம், எல்லாமே வந்து பொதுச் செயலாளர் பார்த்துப்பாரு, ஆனந்த் பார்த்துப்பாரு அப்படின்னு விடுறது விஜய்க்கு எந்த அளவுக்கு ஒரு செட்பேக்கா இருக்கும். அண்ட் இன்னொன்னு, விஜய் அவர்கள் இப்படி ரொம்பவே சைலண்டா இருக்கிறதோ இல்ல எல்லாமே ஆனந்த் தலையில விடுறது அப்படிங்கிறது கட்சிக்கு எந்த அளவுக்கு உட்கட்சி பூசல் விவகாரம் வர்றதுக்கான பிரச்சனைகள் இருக்கு? கண்டிப்பா அது உட்கட்சி பிரச்சனை வரதாங்க செய்யும். இப்போ ஆனந்த் அவர்களே வந்து சரியா டீல் பண்றது இல்லை, அவரே வந்து அவர் மேலே ஒரு சில கோபம் இருக்கு, வருத்தம் இருக்குன்னா அதை யார்கிட்ட போய் சொல்லுவாங்க? 1. 2வது ஆதவர்ஜுனாவோட ரோல் என்ன இன்னும் டிஃபைனே ஆகலை. அவர் என்ன பண்ணுறாரு, ஆனால் அவர் முக்கிய பொறுப்பில் இருக்கிறாரு. தனி விமானம்லாம் எத்தனை போய் டெல்லி போகிறாரு.
அப்புறம் அவரு மேலே வந்து எஃப்ஐஆர் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஸ்குவாஷ் கேட்டு வர்றாரு. இவர் என்ன போட்டார் பதிவு ட்வீட்டு, ஜென்சி போராட்டம் வெடிக்கணும். எதுக்கு? நேபாளில் வச்சது மாதிரியும் பங்களாதேஷில் வச்ச மாதிரியும். இங்கே என்ன பங்களாதேஷ் பிரச்சனை மாதிரி நேபாள் பிரச்சனை மாதிரி இருக்கா, இல்லை பாகிஸ்தான் மாதிரி எதனா வந்து அங்கே குண்டு கலாச்சாரம் இருக்குது? என்ன இருக்குது? அப்போது உங்களுக்கும் அரசியல் தெரில, ஆனால் நீங்கள் தான் அந்த கட்சியில் நீங்கள் ஒரு மூத்த முன்னோடி. என்ன ட்வீட்டு போடணும், எதை பேசணும், எதை பேசக்கூடாது, ஒன்றுமே தெரியறதில்ல. என்ன பண்ணுறோம் அதுவும் தெரியறதில்ல. சரி, நீங்கள் பண்ணுறது உங்களுக்கு தான் தெரில, வெளியிலேயாச்சும் எதனா மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்களா இரண்டாம் கட்ட தலைவருக்குன்னா அதுவும் கிடையாது. இந்த மாதிரி ஒரு பல சிக்கல்களில் வந்து இன்றைக்கி தாவேக்கா வந்து தத்தளிக்குது. அந்த கட்சியை சரி செய்ய வேண்டிய, அதாவது எதிர்த்து அரசியல் பண்ணுறது அப்புறம் கட்சிக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை சரி செய்ய, அதாவதுங்க ஒரு பிரச்சனைன்னு வரும்போது விட்டுட்டு ஓடுற கட்சிக்காரர்களெல்லாம் வைத்து அரசியல் பண்ண முடியாது. இப்போ கரூரில் பார்த்தோம், தலைவர் எவ்வழியோ தொண்டர்கள் எவ்வழி போன்றோம் எல்லாம் பட்டாசு மாதிரி தெரிச்சு ஓடுனதை பார்த்தோம். அடுத்தடுத்து பிரச்சாரங்கள் போறாங்க அப்படின்னா அங்க களம் எப்படி இருக்கும்னு நம்மளால சொல்ல முடியாதுல்ல சார். இப்ப இன்னைக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது அதை ஃபேஸ் பண்ணாம ஒரு மாநில பொதுச் செயலாளரா இருக்க நபர் எனக்கு தெரியாது, மாவட்ட செயலாளருக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்றது கட்சிக்காரங்க எப்படி நம்புவாங்க அவர் மேல? இல்ல, அவங்க கட்சிக்காரர்களா இருந்தா இன்னும் நல்லா கேள்வி கேட்பாங்க. அவங்க வந்து இன்னுமே அரசியல் படுத்தப்படாமல் அவங்க வந்து ஒரு தொண்டர்களா மாறாம இன்னும் ரசிகர்களா தான் இருக்கிறாங்க. அதனால அந்த பிரச்சனை இதுவரையிலும் பெருசா ஆகலை. ஆனா உள்ளுக்குள்ள பிரச்சனை இருக்கு. இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. ஜான் ஆரோக்கியசாமியை பற்றி எந்த ஒரு கேள்வி எதனா சொன்னாரா கொண்டார்? கடந்த காலத்தில் பார்த்துருப்பீங்க, ஓஎஸ் கார்டன்லேருந்து செய்தியே வராது. அப்போவே சின்னம்மாவை வந்து பெரியம்மா இது அம்மா திட்டாங்க, கார்டனை விட்டு வெளியில் போயிட்டாங்க, இப்படியெல்லாம் வந்திருக்கு. அதே மாதிரி ஆராசா வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து தனிப்பட்ட முறையில் ரொம்ப விமர்சனம் பண்ணதுக்கு வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன்றாரு சொல்லிட்டு அவருக்கு திட்டு விழுந்ததும் அதுவும் பதிவுப்பட்டது, உள்ள பேசப்பட்டது. அதே மாதிரி ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, திமுக எப்பயுமே வந்து அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, வாயை வைத்துட்டு அமைதியாக இருக்க மாட்டார்கள். அதிகாரம் கொஞ்சம் வந்துருச்சுனாவே ஓசி பஸ்ஸுன்றது, ஒரு மாதிரி பேசுறது, தரக்குறைவாக மக்களை பேசுறது, வார்த்தையில் வந்து மலிவாக நடந்துக்கிறது, இதே அந்த பிரச்சனை அந்த கட்சியில் இருக்குது. அப்போ அவர்கள் மீதும் தலைவர்கள் வந்து கூப்பிட்டு அவங்கள கண்டிக்கிறது, அவங்கள வந்து இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, ஒழுங்கு நடவடிக்கை எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி திட்டுற அந்த செய்திகளும் வந்திருக்கு. ஒரு சில நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க யாரே இன்றைய முதல்வர். அப்படி இதெல்லாம் வந்து ஒரு கட்சியை வந்து சரி செய்கிற வேலைகள். அப்படி எதுவுமே வந்து சரி செய்தது போல தெரியல. குறைந்தபட்சம் இந்த கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர் இருக்கார்ல, இவ்வளோ பெரிய தலைவர், பொதுச் செயலாளர், சர்வ வல்லமை படைத்த பண வசதி படைத்த ஆதவ் அர்ஜுன், மெத்த படித்த ஐஆர்எஸ் அருண்குமார், அப்புறம் அதிக அளவில் அட்வைஸ் கொடுக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி, உங்களாலேயே கரூரை சரியாக கையாள முடியல. உங்களுக்கு கீழே இருந்த ஒரு கரூர் மாவட்ட செயலாளர் மேலே எஃப்ஐஆர் விழுந்து அரெஸ்ட் பண்ணப்போ யாருன்னா ஒரு 2 பேர் குறைந்தபட்சம் அந்த மாவட்ட செயலாளர் வீட்டுக்கு போய், அம்மா பயப்படாத, அவங்க வீட்டம்மாவை பார்த்து பயப்படாத, கட்சி இருக்கு கூட, நாங்கள் பார்த்துக்குறோம் ஒன்றும், ஏன்னா அவங்களுக்கு அரெஸ்ட்ன்றது புதுசாக தான் இருக்கும் அனுபவம். நிச்சயமா சார். இப்போ நாளைக்கு ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னா கூட யாருமே முன் வந்து களத்தில் நிற்க மாட்டாங்களே சார், பயம் இருக்கும். அந்த வீட்டு மனைவி வந்து கதறாங்க, பயப்படுறாங்க, கணவருக்கு என்ன ஒன்று போயிட்டு நான் இருக்கிறேன், நீங்கள்லாம் உங்களெல்லாம் யார் மேலே எஃப்ஐஆர் போடல தானே, உங்களை அரெஸ்ட் பண்ணல தானே, நீங்களாக தானே பயந்து போய் ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்க போனீங்க, போயிட்டு வீட்டில் யாருன்னா 2 பேர் 2 கட்சி நிர்வாகி போய் நின்று, ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் பயப்படாத, நாங்கள் பார்த்துக்குறோம், ஒரு தம்பி ஒரு வாரத்தில் வந்துடுவாப்பில், வக்கீல்கிட்டலாம் பேசிட்டேன் அப்படின்றத ஃபோனில் சொல்கிறது இல்லை, நேரில் போய் சொல்லணும். இதுதான் வந்து ஒரு தைரியத்தை கொடுக்கும். அவங்க யாரும் வந்து ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பார்டருக்கு அந்த பக்கம் இல்லை, நீங்கள் ஃபோன் பண்ணி தைரியம் சொல்கிறதுக்கு இல்லை. இங்கே வந்து சீதாராமன் படம் யாரும் எடுக்கல. இது நிகழ்கால அரசியல் களம். இதில் எப்படி நடந்துக்கணும்னு தெரியல. அது நடந்துக்கவும் சரியில்லாமல் எனக்கு தெரியாதுன்னு கையை தூக்கிட்டு கீழே இருக்கிற ஆளை நீங்கள் மாட்டி விட்றீங்கன்னா என்ன தலைமை இது? ஒரு தலைவன் எப்படி இருக்கணும்? முதல்ல நிற்கணும். ஃபஸ்ட்டு வர அம்பு, ஃபஸ்ட்டு வர பிரச்சனை என்ன தொடணும், என்னை தாண்டி தான் பின்னாடி போகணுன்றத களத்தில் காட்டணும். சிஎம் சார் பழி வாங்குறனா என்ன பழி வாங்க சார், என் தொண்டரில் விட்டுருங்க சார், வீடியோவில் காட்டக்கூடாது. இது டைலாக், டெலிவரி வேறு, டைலாக் வேறு. ஸோ அந்த கட்சியில் டைலாக் தான் இருக்குது, டெலிவரி இல்லை அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறேன். இன்னொன்று, இப்போது எதிர் விமர்சனம் இல்லை எதிர் அரசியல் பண்ணணும்னா வெளியில் வரணும்ல. வெளியில் அந்த 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 அமைப்பு, அந்த இது கட்டமைப்பு இதெல்லாம் வந்து இருந்ததுன்னா உங்கள் மீது கட்டப்படுகிற அந்த விமர்சனமாகட்டும் அதெல்லாம் பொடி பொடியாக உடச்சிட்டு வெளியில் வரணும்ல. ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் பாதுகாக்கணும் இல்லையா அரசியல் பண்ணுறதுக்கே. அதுக்கப்புறம் தானே நீங்கள் மற்றவங்கள, உங்கள் சொந்த கட்சிக்காரர்கள் சொந்த தொண்டர்களையே நீங்கள் பாதுகாக்க மாட்டேன்றீங்க. ஒரு குடிக்க தண்ணி வைக்க மாட்டேறீங்க. பாட்டெல்லாம் பாட தருது, குடிக்கிற தண்ணி வைக்கணும்னு தருதாங்க.
அதெல்லாம் வந்து கொஞ்சம் யோசிக்கணும். நிறைய கரெக்ஷன்ஸ் இருக்குது அவங்க, அதெல்லாம் பண்ணி அவங்க சரி பண்ணி வரத்துக்குள்ளே தேர்தலே முடிஞ்சிடும் பொழுது. இல்லை, இப்போ நிறைவான ஒரு கேள்வியாக கேட்குறத, அடுத்து வரக்கூடிய பிரச்சாரங்கள்லையோ இல்லை தேர்தல் களத்துக்கு அவங்க போகிறாங்க அப்படின்னா அங்கே என்ன மாதிரியான சிக்கல்களை ஃபேஸ் பண்ண நேரிடும்? இல்லை இந்த சம்பவத்திலேருந்து அவங்க மீண்டு வந்து திரும்பவும் இதே ஃபோர்ஸோட அரசியல் பண்ணுவாங்களா? சரி, எந்த ஒரு பெரிய பின்னடைவில் இருந்தும் நம்ம வந்து பாதிச்சுலேருந்து திரும்பி வந்துடலாங்க. அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. அரசியல் ரீதியாக வந்து எந்த ஒரு பின்னடைவு, ஒரு தேர்தல் தோல்வியோ இல்லை தேர்தலுக்கு முன்னாடி இந்த மாதிரி அபசகுனமாக ஒரு சில விஷயங்கள் நடக்கிறதுன்றது எல்லா கட்சிகளுக்கும் நடக்கிறது தான். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது தான் அந்த கட்சி வந்து அதற்கு தயார்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொண்டு அந்த கட்சி வந்து ஒரு ஒரு வடிவுக்கு வரும். ஆனால் ஒரு விஷயம் அதில் ரொம்ப முக்கியம், பாடம் நீங்கள் கற்றுக்கிறீங்களா? படிப்பினை என்ன? இப்படி பண்ணால் இப்படி பிரச்சனை வருது, அப்போ இதை சரி செய்யறதுக்கு என்ன பண்ணணும்? அதை அவங்க கற்றுக்கிற மாதிரி தெரியல, கையாளவும் தெரியல, அது எப்படி கையாளணும்னு தெரியல. தப்பு இருந்தால் அதை திருத்திக்கிற தன்மையும் இல்லை, சொல் புத்தியும் இல்லை, சுய புத்தியும் இல்லை, வேற யாருன்னா சொல்லி கொடுக்குறவங்களும் கூட வச்சுக்கிறது இல்லை. இப்போ ஐயநாதன் இருந்தாருங்க பத்திரிகையாளர், அவர் அனுபவம் ஜாஸ்தி. இப்போ அவர் என்ன போயிட்டு விஜய் கூட இருக்கிறாருன்னா விஜய் வந்து மோசமாக போயிடணுன்னா சொல்ல போகிறாரு? இப்போ சொல்கிறது எதுவுமே கேட்க மாட்டேன், எனக்கு தெரிஞ்சது தான் அரசியல். இப்போ ஒரே ஒரு கேள்வி நீங்கள் கேட்டது, இது எப்படி எங்கே போய் நிற்கும் அப்படின்ற மாதிரி பின்னடைவுன்னு, இது வர தேர்தலில் பெரிய பின்னடைவில் போய் நிற்கும். அதுக்கு ஒரு 2-3 உதாரணம் சொல்கிறேன். விஜய் சார் ஃபஸ்ட்டு படம் நடிக்க வராருங்க, ஃபஸ்ட்டு 2 படமே 200 கோடி ஓடிச்சா? எத்தனை படம் ஃப்ளாப் ஆச்சு, எத்தனை படம் ஃபெயிலியர் ஆச்சு? அப்போ டான்ஸ் வந்து இந்த டான்ஸ் ஆடினா பிடிக்கல, நம்ம அப்புறமா வந்து சிம்ரன் கூட டான்ஸ் ஆடினோமே அந்த பாட்டு, அதுக்கப்புறமா த்ரிஷா கூட ஆடினோமே இந்த பாட்டு, இந்த ஸ்டெப்பு தான் பாப்புலர் ஆச்சு. அன்னைக்கு காலத்தில் அவர் சங்கவி கூட ஆடினது, அதற்கு முன்னாடி ஆடினதெல்லாம் பெரிய பாப்புலர் ஆகலை, அதெல்லாம் அவ்வளோ வைரலாக போல. அப்புறம் சீசன் ஆகுறாரு, நடிகராக மாறுறாரு, மெருகேற்றுறாரு, நடனம் இம்ப்ரூவ் ஆகுது, ஃபைட்டு காட்சி இம்ப்ரூவ் ஆகுது, டெலிவரி இம்ப்ரூவ் ஆகுது, டயலாக் டெலிவரி. அப்போது இதெல்லாம் அப்படி க்ரோவாய் தான் எல்லா நடிகரையும் ஓவர்டேக் பண்ணுறாரு. எல்லா நடிகரையும் ஓவர்டேக்னா எக்ஸ்பீரியன்ஸில் இல்லை, வசூலில். ஆக்டிங்லேயோ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நான் போகல, வசூல் இல்லை. அப்போ பண்ணுறாரு. இப்போ பண்ணிட்டு வரும்போது என்னென்னா மேலே வர்றார். ரைட்டா? அரசியலும் அப்படி தானே, அதுவும் ஒரு துறை தானே. அதுலேயே மக்கள் பார்க்குறாங்க படத்துக்கு போய், இங்கேயும் மக்கள் ஓட்டு போட போகிறாங்க. அதை விட இதை மக்கள் இன்னும் கூர்ந்து கவனிப்பாங்க. ஏன்னா இது வந்து வாழ்வாதார பிரச்சனை. சினிமா பார்க்குறவங்களும் இருப்பாங்க, பார்க்காதவங்களும் இருப்பாங்க. ஆனால் அரசியல் அப்படி இல்லை, ஒவ்வொரு ஜீவராசிக்கும் உண்டானது தான் அரசியல். அப்போ அந்த அரசியலுக்கு ஒண்டி நீங்கள் வரும்போது 1.5 வருஷத்தில் வந்துட்டு 2 மாநாடு போட்டு இப்படி ஜிக்ஸாகாக போயிட்டு நான் வந்துடுவேன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணுறீங்களே, என்னதான் நினைக்கிறீங்க நீங்கள் உங்கள் மனசில்? இப்போ ஃபஸ்ட்டு 2-3 படம் ஃப்ளாப் ஆச்சுல, அதே மாதிரி 2-3 தேர்தல் ஃப்ளாப் ஆகும். நான் அப்படி தானே பார்ப்பேன் ஒரு பத்திரிகையாளரா. எத்தவனவே ஃபஸ்ட்டு பிளாக் பஸ்டர் கொடுத்தாரு அவரு. சரி, அரசியல் ஒண்டியா அப்படி எதிர்பார்க்குறீங்க? உழைக்காமலே உழைப்பு எங்க, கண்ணியம் எங்க, தொண்டர்கள்கிட்ட கட்டுப்பாடு எங்க, கொள்கை எங்க, கோட்பாடு எங்க, மக்களை போய் சந்திக்கிற அந்த தன்மை எங்க? இதெல்லாம் தானே அரசியலுக்கு தேவை. கூட்டணி நீங்கள் வைக்கிங்க, வைக்காம போங்க, அதை பற்றி எதுவுமே பேசுறதில்ல. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு சில கட்சிகள் கூட்டணியெல்லாம் பற்றி பேசுகிறாங்க. தாவேகா தன்னுடைய நிலைப்பாடை ஆல்ரெடி சொல்லிருச்சு. இன்னுமேட்டு ஒரு வாட்டி புரிகிற மாதிரி நான் சொல்லணுன்னா, மக்களுடன் ஒன்றி தான் தாவேகா கூட்டணி. எங்களுக்கு ஆதரவாக பேசியவர்களுக்கோ எங்கள் கூட கடினமான நேரத்தில் இருந்தவர்களுக்கு நன்றி. நான் இப்போ சொன்னது எத்தனை லைனு? 4 வார்த்தை தான் சார். 4 வார்த்தை போதுமா? மற்ற தொண்டர்கள்லாம் அவங்கவுங்க வேலையை பார்த்துன்னு போயிட்டு இருப்பாங்களா? இந்த தொண்டை எங்க மாட்டான், அந்த தொண்டை எங்க மாட்டான். தாவேக்காலே ஒரு சில தொண்டர்களுக்கு கூட்டணி போகணும்னு ஆசை இருக்கும், ஒரு சில தொண்டர்களுக்கு போகக்கூடாது, தனித்து தான் போகணும்னு ஆசை இருக்கும். தொண்டரை தெளிவுபடுத்துறீங்களா உங்கள் தொண்டரை? ஏன்னா 4-5 தொண்டர்கள் அதிமுக கூட்டத்துக்கு கொடியோடு போயிட்டாங்க. அப்போ உங்கள் கூட இருக்க வேண்டிய தொண்டர்கள் அங்கே போய் கொடியை காட்டிட்டு எதிர்கட்சி தலைவருக்கு ஆதரவான நிலைப்பாடை அங்கே காட்டுறாங்க. அப்போ உங்கள் தொண்டர்களை தெளிவுபடுத்த வேண்டியது யாரோட வேலை? இல்லை, இப்போதுக்கு கூட்டணி பற்றி நினைக்கிற நிலைமையில், ஒருவேளை உங்களுக்கு மனநிலையில் மாற்றம் இருக்குன்னா, கூட்டணி பற்றி முடிவெடுக்கிற நிலைமையில் நான் இல்லை. தை பிறந்தா வழி பிறக்கும், இது அப்புறமா பேச வேண்டிய வேலை. இன்னைக்கு தேதியில் மக்களோட குறை எதுவாக இருந்தாலும் அதை சுட்டி காட்டு தாவேக்கா களத்திலிருந்து அரசியல் பண்ணும். கூட்டணி என்பது தேர்தல் நேரத்து கணக்கு, தேர்தல் வரும்போது பார்ப்பதற்கு நீங்கள் தொண்டர்களாகிய உங்கள் வேலையை நீங்கள் செய்யுங்க, மக்கள் கூட இருங்க, ஃபுல் ஸ்டாப்பாக. இது ஒரு 4 லைன் எக்ஸ்ட்ரா, இவ்வளோதாங்க அரசியல். இதை பண்ணுறதுக்கு அப்படியே அவர் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜிங்க. எப்படி அமைதியாக இருக்கார் தெரியுமா அவர்? அவர் எதுக்கு சார் சொல்லணும்? அவர் தான் ஆல்ரெடி சொல்லிட்டார் சார். இதெல்லாம் பூரா பில்டப்பு.
வேட்பாளர்னு வரும்போது எத்தனை பேர் வேற கட்சிக்கு போறாங்க, எத்தனை பேரோட மனு நிராகரிக்க போகுதுன்னு வேண்டி பாருங்க. அன்னைக்கும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சப்ஜெக்டே தெரியாம எங்களுக்கு அந்த பிரச்சனை பண்ணிட்டாங்கோ, எங்களுக்கு இந்த பிரச்சனை பண்ணிட்டாங்கோ, எங்களுக்கு இன்னைக்குமே ஹைகோர்ட்ல ட்ரையல் அதான் சார் சொல்லியிருக்காங்க. எந்த கட்சிகளுக்கும் இல்லாத அளவுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை எங்க கட்சிக்கு மட்டும் கொடுக்குறாங்க அப்படின்னு. ஏன்னா அவங்க மேல வந்து அவங்களுக்கு பழைய பரம்பரை பகை. அவங்களோட 10 ஏக்கரா நிலத்தை வந்து நீங்கள் திருடிட்டீங்க, தண்ணி வெள்ளாமல் போகிறதுக்கு நீங்கள் அப்படியே மடம் மாற்றிட்டீங்க. அதனால் அந்த அதிகாரிக்கு வந்து உங்கள் மேலே பகை. ஏங்க, எந்த ஒரு அதிகாரியும் என்ன நினைப்பாருன்னு தெரியுங்களா? இந்த மாதிரி அரசியல் விவகாரங்கள், அரசியல் பிரச்சனையில் வந்து ரொம்ப தலையில் எடுத்து விட்டுக்க மாட்டாங்க. இப்போ ஆஸ் பர் ப்ரொசீஜர் என்னவோ அந்த ஃபைலை போட சொல்லுப்பா, குத்து அனுப்புப்பா, பர்மிஷன், அப்படி தான் 2 நாள் 3 நாள் கழிச்சு கொடுத்துரும். இதுதான் நிதர்சனம். சம்டைம்ஸ் இந்த மாதிரி கூட்டம்லாம் வருது கொண்டிருந்தா கொஞ்சம் மேபி கண்டிஷன்ஸ் வந்து ஸ்ட்ரிக்டாக இம்போஸ் பண்ணும். அதுவும் கரூரில் வந்துட்டு ஆல்ரெடி அதிமுகவுக்கு கண்டிஷன் ஸ்ட்ரிக்டாக போட்டாங்கன்னு சொல்லிட்டு அதிமுகவும் விமர்சனம் வச்சுது. அதிமுக வெறும் விமர்சனம் ஒண்டி தான் வச்சுன்னு இருக்குதா? அதை தாண்டி அரசியல் செய்தல நீங்கள் வெறும் விமர்சனம் ஒண்டி தான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதை தாண்டி எங்கே அரசியல் செய்கிறீங்க நீங்கள்? செந்தில் பாலாஜின்னா உங்கள் சொந்தக்காரா இல்லை ஒன்று விட்ட சித்தப்பா பிள்ளையா உங்களுக்கு ஆதரவாக அரசியல் பண்ணுறதுக்கு? அவர் எல்லா கட்சியும் போய் தாவி ஜம்பிங் பண்ணி இன்றைக்கி அவர் ஒரு ஆளுமை. இதுதான் அரசியலா? ஊழல் குற்றச்சாட்டுலாம் ஒரு பிரச்சனை இல்லையா? இதுதான் அரசியல்னா இந்த அரசியல் எனக்கு நல்லா வரும்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காரு அரசியல். அந்த செந்தில் பாலாஜி இடத்துல போயிட்டு நீங்கள் கரூரில் கூட்டத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் அரசியல் காழ்ப்புணர்ச்சி இருக்கக்கூடாது, அதிகாரிகள் இடையூறுனா இது அரசியல் தானே? இதெல்லாம் ஆன்டிசிபேட் பண்ணும். இது நடக்கும்ன்றது தெரியணும், கணிக்கணும். இந்த இடத்துல கூட்டம் சேர்க்கிறதா என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும். அதுவும் இவரு எப்படி ஸ்டைலுன்னா, அங்கேருந்து கூட்டம் வந்ததுன்னா அந்த மக்கள் எல்லாம் இன்ப சுற்றுலா கூட்டிட்டு போயிடுவார், இல்லைன்னா எங்கன்னா எடுத்து போய் வச்சுக்குவார். அந்த மாதிரி கெப்பாசிட்டி உள்ள ஒரு செந்தில் பாலாஜி. நீ வந்துப்பா எனக்கு என் கூட இருக்க வேணாப்பா, அவங்க கூட சேராத, இந்த அப்படி தீபாவளி பரிசு அப்படி பண்ணக்கூடியவர். அவர் இடத்துல போயிட்டு நீங்கள் பண்ணிட்டு வந்துட்டு இதுதான் பிரச்சனை, எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கல அப்படின்னா சரியா? உங்கள் கட்சியில் ஆள் இல்லையா? கெப்பாசிட்டி இல்லையா? கரூரில் இடம் கொடுக்கல? ஓ, கரூரில் இடம் கொடுக்கலையா? ரைட்டு, நான் வேறு ஆப்ஷன் பண்ணுறேன், நான் வேறு பண்ணுறேன். போயிட்டு அங்கே ஏதோ ஒரு மைதானத்தில் நின்று போய் ஜனங்களை கூப்பிட்டு பார்த்து மாவட்டங்கள்லயும் நிறைய தேடினாங்க, யாருமே. அம்மையார் ஜெயலலிதா வந்து மதுரையில் வந்து இதே பிரச்சனை ஆகுதுங்க. அழகிரி பீக்கில் இருக்காரு, மதுரையில் மாநாடு போகணுன்னு அவங்க ட்ரை பண்ணுறாங்க, அப்போ முடியல. அப்போ ராஜன் செல்லப்பா, செல்லூர் ராஜு, ராஜன் செல்லப்பா, அப்புறம் ஆர்பி உதயகுமார் போன்றவங்களாம் கூட ஏதோ டிஸ்கஷன்லாம் ஓடுது. பிரச்சனை ஹெலிகாப்டரில் போய் நினைக்கிறேன் பர்மிஷனை வாங்கி அந்த இடத்துல கூட்டத்தை நான் போடுவேன், நான் எப்படி என்னோட மண்டபம்லாம் கொடுக்க மாட்டேன்றீங்கன்னு சொல்லிட்டு மண்டபமே நிறைய கிடைக்காம பஸ்ஸுலேயே ஜனங்களை வந்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் இருக்க வச்சு, அது நான் நியாயப்படுத்தி பேசல, அதுவும் தப்பு தான், பஸ்ஸில் ரொம்ப நேரம் காக்கு அதெல்லாம் வச்சு அந்த கூட்டத்தை மாநாடை போட்டு திருப்பி சக்ஸஸ் பண்ணிட்டு வந்தாங்க. இப்போ கபடி மாதிரி தான், எதிரியோட எல்லை கோட்டை போயிட்டு நீங்கள் அந்த 2வது பாயிண்ட் தொட்டால் ஒரு பாயிண்ட் டவுனு இல்லை அங்கே பாயிண்ட் அடிச்சுட்டு திருப்பி வர்றதுன்றது அரசியல். அதில் நீங்கள் வந்து கை காலெலாம் உங்களுக்கு நீட்டாக இருக்குது, எங்களுக்கு சின்னதாகுது, நாங்கள் தொட முடியல, நீங்கள் கை காலெலாம் குட்டியாக்கின்னு வாங்கன்ற மாதிரி இருக்குது. கபடி விளையாடுறதுன்னு முடிவு பண்ணிட்டா நீ பெருசா நான் பெருசா, யார் வேகமாக செயல்படுறா, யார் சிந்திக்கிறா, யார் பாயிண்ட் எடுக்கிறா, யார் வெற்றி பெறார், இதுதானே ஒரு எடுத்துக்காட்டு. இது அரசியல் விளையாட்டு. அப்போ இந்த அரசியலில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இல்லை அவங்க எங்களுக்கு ரூல்ஸ் பண்ண மாட்டாங்க, அதெல்லாம் இருக்கும் தான், பாரபட்சம் இருக்கும் தான், பிரச்சனை இருக்கும் தான், உள்ளடி வேலை நடக்கும் தான், அதுதான் அரசியல். அந்த அரசியல் உங்களுக்கு வரலன்னா நீங்கள் இருக்க வேண்டிய ஸ்டூடியோ, சினிமா ஸ்டூடியோ. அங்கே நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் டைரக்டர்கிட்ட சொன்னீங்கன்னா அவர் எழுதி கொடுப்பார் காட்சி. சரி சார், இந்த காட்சி எனக்கு ஏற்ற மாதிரி இல்லை, இந்த காட்சியை மாற்றி கொடுங்க, அப்புறம் இந்த இடத்துல ரொம்ப வயலன்ஸாக இருக்குது, இங்கே ஒரு சாங் வைங்க, அப்புறம் ரொம்ப ஒரு சாங்கே வந்துச்சு, இங்கே ஒரு டைலாக் வைங்க, அப்படி மாற்றலாம். இது அரசியல் அப்படி கிடையாது. என்ன வேணால் நடக்கும், எப்படி வேணால் மாறும், 24 மணி நேரத்தில் கூட மாறும். போன மாதம் அரசியலில் எப்படி இருந்தார் விஜய்? கரியரோட உச்சத்துலேருந்து வந்த பிரச்சாரம் டாப்பில் இருந்தாரா? இன்னைக்கு விமர்சனத்துக்கு வந்துட்டாரா? மீம்ஸ் வருதா? நாளைக்கு என்னென்னவோ யாருக்கு தெரியும்? இதை தவிர்க்கிறதுக்கு அவர் நல்லா அரசியல் பண்ணணும். ஓகே, ஏதோ ஒன்று விமர்சனத்துக்கு மத்தியில் இன்னைக்கு சந்திச்சிருக்காரு, இதன் பிறகாவது ஒரு படிப்பனையை எடுத்துக்கிட்டு சரியா போறாரா? சந்திச்சதுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. நமக்கு வந்து இப்போ இனிமேல்ட்டு வந்து இப்போ அரைச்சமாகவே அரைக்கிற மாதிரி எவ்வளோ நாள் தான் விஜய் சந்திப்பாரா பேசுறது. ட்ரூ. அப்போ அப்படி இருக்கும்பொழுது விஜய் சந்திச்சார், அந்த விஷயத்தை கடந்து போயிட்டு அடுத்து விஜய் அரசியல் பண்ணணும் அப்படின்றத நம்ம வரவேற்கணும். விஜய் எவ்வாறு அரசியல் பண்ண போறாருன்றதை நம்ம பார்க்கணும். ஓகே, பொறுத்திருந்து பார்ப்போம். இதற்கு நன்றி சார்.